தொல்காப்பியம் கேட்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விழிமரபு என்ற பகுதியில் நாம் வெளியேற்கக்கூடிய உயர்நிலை ஈறுகளை பற்றி பார்த்தோம். அதிலேயும் உயிர் ஈறுகளை பற்றி பார்த்தோம். 4 எழுத்துக்கள் தான் உயர்வினையில் உயிரெழுத்துக்களில் வெளியேற்கக்கூடியன என்று நாம் பார்த்தோம். இந்த 4 எழுத்துக்கள் யாவை? இ, உ, ஐ, ஓ. இந்த 4 எழுத்துக்கள் 2 குறில் இருக்கு, 2 நெடில் இருக்கு. இதுல ஒன்று இ, இன்னொன்று உ, 2ம் குறில். அடுத்தது ஐ என்பது நெடில், ஓ என்பது நெடில். இந்த 4 உயிரெழுத்துக்கள் எப்படியெல்லாம் வெளியேற்கும் போது மாறும் என்பதனை நாம் பார்த்தோம். தந்தை என்றிருந்தால் தந்தாய் என்று வரும். அதே போல தோழி என்று இருந்திருந்தால் தோழி என்று வரும். இதெல்லாம் உயிர் ஈறுகள் 4 ஈறுகளை பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக புள்ளி ஈறுகள் அல்லது மெய்யீறுகளை பற்றி பார்க்க போறோம். இவையும் உயர்நிலைக்கு தான். இவை என்பது பன்மை. இதை எழுதும்போது இவைகள்னு எழுதக்கூடாது. இவைங்கிறதே பன்மையை குறிக்கும் போது அப்புறம் கல் விகுதி வேண்டியதில்லை. இவைகள்ங்கிறது பிழையான ஒரு ஆக்கம் அது. அதனால இவை இவ்வாறு அமைந்தன என்று சொல்ல வேண்டும். இவைகள் என்று இவைகள் என்பன பிழை. அது சரி. இப்ப அடுத்தபடியாக வெளியேற்கக்கூடிய புள்ளியீறுகள் அல்லது மெய்யீறுகளை பற்றி பார்க்கிறோம். அங்கேயும் 4 ஈறுகள் தான் வெளியேற்கக்கூடியன. சென்ற வகுப்பிலே அதை பார்த்தோம். இருந்தாலும் நினைவூட்டலுக்காக அந்த பகுதியை மீண்டும் சொல்லுகிறேன். பெரும்பாலும் தொல்காப்பியத்தில் இதுவரையில் நடந்த பகுதியில் ஐயங்கள் இருக்கத்தான் செய்யும். யாருக்கும் ஐயங்கள் தோன்றி இருக்கலாம். அப்படி நீங்கள் தோன்றிய ஐயங்களை எல்லாம் ஒவ்வொருவரும் திரு விவேகானந்தன் அவர்களிடம் கொடுத்துட்டா அவர்கள் எல்லாவற்றையும் தொகுத்து எனக்கு அனுப்பினால் அதை குறித்து ஒரு வகுப்பு முழுமையும் அந்த ஐயங்களை தீர்க்கின்ற வகையில நான் குறிப்புகளை சொல்லுவேன். அது ஒரு அறிவிப்பு. அடுத்தபடியாக அடுத்த திங்கள் இறுதியில் தொல்காப்பியத்தை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் 10 கட்டுரைகளை நம்முடைய இணையத்தில் நாம் வெளியிடலாம். அது எல்லாருக்கும் பயனளிக்கும். தொல்காப்பியத்தை குறித்த வரலாற்று நிலையில் ஒரு சில கட்டுரைகள், பிறகு மொழியியல் நிலையில் ஒரு சில கட்டுரைகள், மரபு வழி இலக்கண நிலையில் சில கட்டுரைகள், இவற்றையெல்லாம் ஆக 10 கட்டுரைகள். இந்த 10 கட்டுரைகளை படிக்கிற போது தொல்காப்பியத்தை குறித்து ஒரு தெளிவான கருத்து நிலை உருவாகும். அது உலகம் முழுவதும் எல்லாரும் பயில வேண்டிய ஒன்று. இங்கேயும் முதுகலை படிக்கிற மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாரும் அவற்றை பற்றி கேட்கிறார்கள். அதனால அதுவும் அடுத்த திங்கள் இறுதியில வெளியிடப்பெறும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது புள்ளியீறுகளை பற்றி பார்த்தோம். புள்ளியீறுகளில் 4 ஈறுகள். நகரம், அந்த நான் சொல்லுகிற போது சரியா சொல்லணும். ரன்னகரம் என்று அதற்கு பெயர். 2 சுழி நான் எல்லாம் சொல்லக்கூடாது முன்பே சொன்னேன். ஏனென்றால் தமிழ் பயிலுகின்ற யாரும் அவர் தொல்காப்பியர் அறிவியல் வழியாகவே நமக்கு இந்த மொழியை கற்பிக்கிறார். நாமும் அந்த அறிவியல் வழியாகவே நாம அதை பார்க்கணும். நான் எப்படி ஒலிக்கும் என்பதனை பிறப்பியலில் சொன்னார். இந்த நாக்கின் நுனி சென்று அன்னத்தினுடைய கடைப்பகுதியை போய் பொருந்தும். ஏறத்தாழ பல்லினுடைய அடிப்பகுதியை போய் மேற்பல்லினுடைய அடிப்பகுதியை போய் பொருந்தணும் என்று சொல்லுகிற போது. அதனால அது சொல்லுகிற போது இன் என்று சொல்லி பார்க்கணும். தொல்காப்பியர் இன்னுக்கு தான் சொல்றாரு. மெய்யெழுத்துக்கு தான் சொல்றாரு. அங்க பிறப்பு இன் என்று சொல்லுகிற போது நாக்கின் நுனி சென்று மேற்பல்லினுடைய அடியை பொருந்தும் என்பது இலக்கணம். அடுத்தது இடையின ரகரத்துல 2 இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது பிழை. ரா என்பது இடையினம், ரா என்பது பல்லினம். பெரும்பாலும் வடார்காடு மாவட்டத்துல தமிழ்நாட்டுல கற்ற என்பதனை இட்டு ரா என்ற 2 எழுத்துக்களையும் அவர்கள் ஒலிக்கும் போது கற்றம்பாங்க. இட்டு ரா மாதிரி ஒலிப்பாங்க. கற்றன்னு சொல்லுவாங்க. ரொம்ப படித்த பேராசிரியர்களே கற்றம்பாங்க. அது வழக்கத்துல வந்து விட்டது. அது பிழையது.
இருந்தாலும் நாம சொல்லுகிற போது இது வல்லினம், ரகரம் இடையினம், ரகரம் வல்லினம். இந்த இடத்துல இடையினம் தான் அது. அடுத்தபடியாக ல. இது இங்கு நாம் சொல்லுகிற போது ஒலிப்பின் வழியாகத்தான் அடையாளம் காணலாம். அதனால பிறப்பு உடனே ஐயே ஏற்பட்ட பிறப்பியல் எடுத்து பார்க்கலாம். அந்த எழுத்துக்கு எப்படி எவ்வாறு சொல்லுகிறார், என்ன முயற்சி, என்ன உறுப்புகளுடைய செயற்பாடு என்பதனை அங்கு சொல்லுகிறார். ந ர ல ல என்று சொல்லுகிற போது கடைசியில லா என்று சொல்லுகிற போது நாக்கு வளையும். அது வளைனா ஒலியது. அதனால ந ர ல ல என்னும் அந்நான்கென்ற புள்ளி இறுதி விழிகள் பெயரே. எடுத்துக்காட்டு காட்டுகிற போது அருமையான எடுத்துக்காட்டுகளை உரையாசிரியர்கள் காட்டுகிறார். உரையாசிரியர்கள் பெரும்பாலும் 100க்கு 90 விழுக்காடு நமக்கு நல்ல வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு 10 விழுக்காடு சில இடங்கள்ல அவர்களுடைய காலநிலை ஒட்டி சில தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. அவற்றையும் பார்க்கலாம். நெத்திரார்த்தினியர் மிகச்சிறந்த பெரும் புலவர். அவரை நிகழ்த்த ஒரு புலவனுடையவர்கள் 15ஆம் நூற்றாண்டுல காண்பது அரிதாகவே இருக்கிறது. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பழைய பௌராணிக அடிப்படையில அல்லது வைதிக அடிப்படையில சில தவறுகளை சொல்லிட்டாரு, சில தவறுகளை எழுதிட்டார். அதெல்லாம் அந்த பகுதிகளை விட்டுட்டு பார்க்கணும். நாம குறை அதிகமாக காணக்கூடாது. பிறர் குமரகுருபர அடிகள் ரொம்ப அருமையாக சொல்வார். பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்தும்பார். எனக்கு ரொம்ப பிடித்த தொடர் அது. பிறர் சீரெல்லாம் தூற்றின்னு பாருங்க. அவன் தூற்றிக்கிட்டே இருக்கான் என்ன அப்படின்னா கெட்டதுக்கு தான் அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க எல்லாரும். ஆனா குமரகுருபடிகள் பாருங்க, பிறர் சீரெல்லாம் தூற்றி, பிறருடைய புகழ் அல்லது பெருமைகளை எல்லா இடத்துலையும் தூற்றணும் அப்படின்னா இந்த சொல்ல அந்த பொருளை பயன்படுத்தியவர் அவர் ஒருத்தர் தான். பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்துன்னார். அந்த சிறுமையை சொல்லக்கூடாது. யாருடைய சிறுமையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதனால அவ்வாறு நம்ம ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் சிறந்த பிற்காலத்தில் சிறந்த உரையாசிரியர், சிறந்த கல்வியாளர், இடையராது பயின்றவர். அவர் வகுப்புல பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது இந்த பிள்ளைகள் ஏதாவது அறியாம ஏதாவது சத்தம் போட்டாலோ அல்லது ஏதாவது பாடத்தை கவனிக்காமலா இருந்தாலோ அவர் திட்டுவார். அப்பேற்பட்ட அறிஞர் எப்படி திட்டுவார்னா, என்ன நலத்தின்கண் நாரின்மை தோன்றுகிறது அப்படின்பார். இது கேள்விப்படாத ஒரு வசைமொழி. நலத்தின்கண் நாரின்மை தோன்றுகிறதுன்னு என்ன அர்த்தம்னா அதுக்கு திருக்குறள், அதுக்கு என்ன பொருள், திருக்குறளை போய் பார்க்கணும். நலத்தின்கண் நாரின்மை தோன்றி அவனை குலத்தின்கண் ஐயப்படும் அப்படிங்கிறது திருக்குறள். அதாவது என்னடா உன் பிறப்பு சரியில்லையேன்னு சொல்றதுக்கு மாறா இப்படி சொல்றார், நலத்தின்கண் நாரின்மை தோன்றுகிறது அப்படின்பார். அதுபோல இந்த கற்றவர்கள் இந்த வசை சொல்லுவது கூட அதுல கூட ஒரு அழகு இருக்கிறது, அதுல கூட ஒரு பண்பாடு நாகரிகம் இருக்கிறது. அதனால மொழியை அப்படியெல்லாம் பயன்படுத்தணும். அதற்கு இலக்கணம் தான் இந்த தொடர். நான் குமரகுருபருடைய தொடர் சொன்னேன், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காற்றினார். நீதிநீதி விளக்கம் ஒரு அருமையான நூல். யாருக்கும் நீங்க பரிசளிக்க வேண்டும் என்றால், படிக்க வேண்டும் என்று கருதக்கூடிய யாருக்கும் பரிசளிக்க வேண்டும் என்றால் நீதிநீதி விளக்கத்தை கொடுங்கள். அது ஒரு அருமையான ஒரு நூல். அது பல பேருடைய பார்வையிலையும் படாமல் படிப்புக்கு செல்லாமல் இருக்கிறது. அது அதில் எளிமையாக அவர் அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் சொன்ன அர்த்தம் தான் விரிவாக ஆக்கி சொல்லியிருக்கிறார். அதை விட கல்வியினுடைய பெருமையை மிகுதியாக பேசுகிறது அந்த நீதி நூல். அது மிகவும் தேவை. குமரகுருபரரை போல ஒரு பெரிய தமிழ் பற்றாளி வேறு யாரும் இல்லை. அதனால்தான் பாரதிதாசனுக்கு குமரகுருபரர் என்றால் மிக மிக பிடித்தம், மிக மிக பெரிய ஆர்வம். அவர் பாருங்க, நாத்திகர் என்று அவரை சொல்லுகிறார்கள் பாரதிதாசன் எல்லாரும். அவர் சொல்றாரு, எதிர்பாராத முத்தம் என்ற நூல்ல அந்த திருமலை மன்னர் உட்கார்ந்து இருக்கிறாரா, அவர் அவையில குமரகுருபரர் இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை அரங்கேற்றுகிறார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், பிள்ளைத்தமிழே மிக உயர்ந்த பிள்ளைத்தமிழ், அவ்வளவு அருமையான செய்யுட்கள். அதை அரங்கேற்றிய போது இந்த மீனாட்சி அம்மையே அர்ச்சகருடைய மகள் வடிவில் மன்னருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை கலற்றி கொண்டு குமரகுருபரருக்கு போட்டுடுச்சான். இது நான் சொல்லல, பாரதிதாசன் சொல்லுகிறார். அதாவது சிற்பத்தை பிரித்தெடுத்த சீனத்து பொம்மை போல அம்மை மீனாட்சினார்.
அதாவது சீனத்து பொம்மை மாதிரி இருந்துதான் அந்த குழந்தை. சிற்பத்தை பிரித்தெடுத்து சீனத்து பொம்மை போல அம்மை மீனாட்சியை வந்து அரங்கினில் தவிழ்ந்தார். இப்படி ஒரு நாத்திகர் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தமிழ் பற்று, இன்னும் சொல்ல போனா ஒரு தமிழ் வெறின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு இருந்து வெறின்னு மனம் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு குமரகுருவை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், எல்லாரும் கோயிலில் சாமி போயிட்டு இருக்கு, எல்லா கோயில்லையும் என்ன வழக்கம்னு இந்த தமிழ் பாடுற ஆள்ல நீ எல்லாம் பாடிட்டு முன்னாடி போயாண்டுருவாங்க. அவங்க எல்லாம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடிட்டு முன்னாடி போயிடுவாங்க. ஒரு தெருவே கடந்து போயிடுவாங்க. அப்புறம் தேர் வரும். தேருக்கு பின்னால இந்த சமஸ்கிருத பாடல்களை வேத மந்திரங்களை ஓதிட்டு கையை பணைத்து கொண்டு வருவார்கள் அந்த இடத்துக்கு. அப்ப இந்த காட்சியை குமரகுருவர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பழமறைகள் முறையிட, இந்த வேதங்கள்லாம் முறையிட்டு கொண்டு பின்னே செல்ல, அந்த பச்சை பசுங்குண்டனாகிய இறைவன் தமிழுக்கும் பின்னே செல்லனர். தமிழுக்கும் பின்னால போறாராம் அவரை தேடிக்கிட்டு போகுதான் இந்த வேதங்கள் என்று இப்படி சொன்னார். அதனாலதான் குமரகுருவர் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் எழுதிய அவரை ரொம்ப பாராட்டுகிறார், போற்றுகிறார். தன்னுடைய கொள்கையை கூட, நாத்திகர்லாம் இல்லை அவரிடம் இருக்கிற ஆத்திகர்கள் சீர்திருத்த ஆத்திகம் என்று அதனை சொல்லுவோம். அதாவது இறையன்பு, சீர்திருத்தமான ஒரு இறையன்பு, மூடப்பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இறையன்பு. இதுல எடுத்துக்காட்டு காட்டுவார் பாருங்க. தோழன் நகர ஒற்றுக்கு இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். லா என்று சொல்லியிருந்தாலும் கூட இவையெல்லாம் புள்ளியீறுகள் மெய்யெழுத்துகள் என்று சொன்னதுனால இல் 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 என்று பார்க்கிறோம். தோழன் வருகினர். ஒருத்தர் கேட்டாரு, எங்க இந்த தோழர்னு இப்ப அரசியல் உலகத்தெல்லாம் சொல்றாங்களே, இந்த சொல் தொல்காப்பியத்தில் இருக்குங்களா பழைய இலக்கியங்கள்ல இருக்கான்னு கேட்டாரு. என்ன பாருங்க, தொல்காப்பியத்துல தோழன் தோழி இருக்கு. இந்த தோழி இல்லாம அகப்பொருளே இல்லை. அது மட்டும் இல்ல, அகப்பாடல்கள் அதிகம் கூற்று வந்து தோழி கூற்று தான். அந்த சொல்லு வந்து இப்ப தோழின்னு சொன்னா பாரதியார் காலம் வரையில, பாரதிதாசன் காலம் வரையில அதெல்லாம் கவிதையில செய்யுள்ள எல்லாம் வந்தன. இந்த சொற்கள் இப்ப வரல. சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா எழுவ பிறாரியே ஒரு நண்ப புலவர் தோழ வேளாய் அப்படின்னா ஒரு புலவன். குறுந்தொகை பாட்டு இது, ரொம்ப அருமையான பாட்டு. எத்தனை சொற்கள் இருக்குன்னா பாருங்க. எழுவன்னா அன்பனே, எழுவ சிறாரியே ஒரு நண்ப, சிறுவர்கள் விரும்புகின்ற நண்பனே, புலவர் தோழ, புலவர்களுடைய தோழனே அப்படின்னார். அதனால அருமையா வழக்குல இது அந்த சொற்கள் சொல்லி இருந்தது, ரொம்ப தோழமைங்கிறது. அதை கம்பன் தான் ரொம்ப அருமையாக குகனை பற்றி சொல்லுகிற போது குகனை தோழன் என்று சொல்லுகிறான் ராம். அதனால வாழி மங்கை கொழுந்தி என சொன்ன ஆழி நன்பினை எண்ணி நெய்வாழ்னு சொல்லுவேன். அதனால தோழன் வருக. அடுத்தது அன்பர் வருக. ரகரை இருக்கு, அன்பர் வருக. அடுத்தது லகரை இருக்கு, அண்ணல் வருக. இந்த அண்ணல்ங்கிற சொல்லு ரொம்ப உயர்ந்த சொல். இந்த அண்ணல்ங்கிற சொல்ல காந்தியடிகளுக்கு பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டா, காந்தி அண்ணல் என்று சொன்ன ஒருவர் யார் என்றால் திருவிக்காதான். முதல்ல திருவிக்காதான் காந்தி அண்ணல் எழுதினார். அதற்கு பிறகு எல்லாரும் காந்தி அண்ணல் சொன்னார். காந்தி அடிகள் என்று சொல்லுவது அவருடைய எளிமையை காட்டுகிறது. காந்தி அண்ணல் என்று நாம் சொல்லுவது அவருடைய பெருமையை காட்டுகிறது. அதனால இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அண்ணல் வருக என்று சொன்னார். அதே போல அடுத்தது லகரை பெருமாள் என்று ஒருத்தர் பேரு, பெருமாள் வருக என்று இவையெல்லாம் இந்த 4 ஈறுகள் புள்ளி பெறக்கூடிய புள்ளி ஈறுகள். இந்த புள்ளி ஈறுகள் வெளியில் வரும் என்று பார்த்தோம். இனிமே இந்த ஈறுகளை பற்றி விரிவாக பேசுகிறார். அது அடுத்தது ஏனை புள்ளி ஈறு வெளிகொள்ளா. இந்த 4 தவிர எஞ்சி இருக்கக்கூடிய மெய்யீறுகள் எத்தனை? 18 மெய்யீறுகள்ல இந்த 4 தவிர எஞ்சிய 14 விழி ஏலமாட்டா என்று சொல்லுவோம். சில சொற்களை சரியாக பயன்படுத்தலாம். ஏலாமை சிற்றூர்கள்ல ரொம்ப சரியா சொல்றாங்க. ஏழல உடம்பு ஏழல அப்படின்னா இயல். இந்த பாருங்க, 2 குறி சேர்ந்தா ஒரு நெடிலாயிடும் தமிழ்ல. முதல்ல பகுதின்னா பாதி ஆகும், தொகுப்புன்னா தோப்பு ஆகும்.
மிகுதின்னு மீதி ஆகும். இதெல்லாம் நமக்கே தெரியுது. அதே போல இயலவில்லை அப்படிங்கிறது இந்த 2 குறில் ஏலவில்லை ஆச்சு. இயலுதல்ங்கிறது ஏலுதல் அப்படின்னு வந்தது. இந்த சொல்லலுக்கெல்லாம் பொருள் எப்படியோ வந்துருச்சு, யாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் வேர் தெரியலன்னு எல்லாம் இப்போ எழுதுறாங்க. வேர்லாம் தெரியுது. இயலவில்லை என்பதற்கு ஏலவில்லை என்று இந்த 2 ஈ யா என்ற 2 குறிலும் சேர்ந்து நெடிலாகிடுச்சு. சரி, ஏனை புள்ளி மெய்யீறுகள் விழி கொள்ள மாட்டா கொள்ளா என்று எழுது. பல இடங்கள்ல மாடுகள் மேயா எழுதணும், செய்திகள் வாரான்னு எழுதணும். நேற்றைய தினமணியில கூட செய்திகள் வராதுன்னு எழுதுறாரு. திருவிகா இதழாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். டி.எஸ். சொக்கலிங்க இதழாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். ஏ.என். சிவராமன் இதழாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அந்த காலத்துலெல்லாம் நல்ல தமிழை அவர்கள் வளர்த்தார். ஒரு இதழ்னா அது ஒரு இலக்கிய இதழ் போலவே நடந்தது. இப்ப ரொம்ப பிழைகள் மலிந்து நிற்கிறது. அவற்றையெல்லாம் நாம் சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய போக்கில தான் அது போய்கொண்டிருக்கிறது. அதனால இப்ப நினைச்சு பாருங்க, இதுல மேயா கொல்லா வாரா என்று எழுதணும். இதுல இடர்பாடு இருந்தால் வருவது இல்லைன்னு எழுதுது. இல்லை உண்டு, இதுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட பிற்காலத்து சொற்கள் இல்லை உண்டு அப்படிங்கிறத ஐம்பால் மூவிடத்தன, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எல்லாத்துக்கும் இந்த இல்லை உண்டு போட்டுடலாம். அவன் இல்லை, அவள் இல்லை, அவர் இல்லை, அது இல்லை, அவை இல்லை, எல்லாத்துக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு போட்டுடலாம். ஆனா பால் ஈறுகளை அப்படி போட முடியாது. அவன்னு போட்டா வந்தான்னு தான் எழுதணும், வந்தான்னு எழுதிடக்கூடாது. அதனால அதே போல ஒருமைக்கும் பன்மைக்கும் உள்ள ஈறுகள் தமிழ்ல தனித்தனியாக இருக்குது. அது வந்தது, அவை வந்தன, அது வராது அப்படின்னு சொன்ன பிறகு பன்மைக்கு எப்படி சொல்லணும்? அவை வாரா அப்படின்னு சொல்லணும். அந்த வாராங்கிறதே வர்றதே இல்லை, யாரும் எழுதல, தமிழாசிரியர்கள் கூட எழுதல. அவை வாரா, செய்திகள் வாரா என்று எழுதணும். சரி, செய்திகள் வாரா என்று எழுதுவது ரொம்ப துன்பமாக இருந்தால் வெளியிட பெறுவது இல்லை, இல்லை உண்டு, இல்லைங்கிறத அங்கதான் சொல்றோம். உண்டு இல்லை உண்டு என்ற சொற்கள் அங்கதான் பயிர்கின்றன. சரி, அது பிறகு பார்ப்போம். இப்ப ஏனை புள்ளி வெளிகொள்ளான்னு நம்ம உரையாசிரியர்கள் அந்த இடத்துல எடுத்துக்காட்டி பிற்காலத்துல வரக்கூடிய 1, 2 இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதினாங்க. அடுத்தபடியாக அவற்றுள் அண்ணன் இறுதி ஆவாகுமே நகர மேல பார்த்தோம். அந்த 4 ஈறுகள், அந்த 4 ஈறுகள்ல நகர ரகர லகர லகர ஈறுகள்ல இப்ப நகர ஈறு பற்றி பேச தொடங்குகிறார். இந்த வரிசை பிழையாம போகும். அவற்றுள் அண்ணன் இறுதி ஆவாகுமே, இந்த இடத்துல நகர ஒற்றோடு முன்னாடி அகர உயிரும் சேர்ந்து கொள்கிறது. அண்ணன் இறுதி ஆவாகுமே, அன் என்பது விழியில ஆகும். கண்ணன் அன் என்பது கண்ணா, சேர்ப்பன் சேர்ப்பா, பொன்னன் பொன்னா என்று வரும். அந்த இடத்துல தான் நான் சொன்னேன், இவ்வாறு வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் இக்காலத்துல சரியாகத்தான் இருக்கின்றன, சரியாகத்தான் வெளியில அமைகின்றன. நண்பன் நண்பா என்று சொல்லுகிறோம். அவையெல்லாம் இன்றைக்கும் வழக்கில் இருக்கின்றன. தொல்காப்பிய தமிழ்ங்கிறது இன்றைக்கும் வாழும் தமிழ் தான். தமிழ் என்றைக்கும் அழியவில்லை. நாம வழங்கலைங்கிறதுனால தமிழ் போயிட்டுன்னு சொல்ல முடியுமா? தொல்காப்பிய தமிழ் இன்றைக்கும் வழங்குகிறது. பார்ப்பு என்பது பரப்பவற்று இளமையினார் தொல்காப்பியர். பார்ப்புன்னா பறவைகள்ல பறக்கிற இளமைய குஞ்சு, பார்ப்புன்னா குஞ்சுன்னு பொருள். பார்ப்பு பார்த்தாரு உடனே இந்த காலத்துல அந்த சொல்லு இருக்குதா? பார்ப்புன்னா இருக்கு. இப்ப என்ன சொல்றோம்? வீட்டுல இருக்கிற சிறு பெண் பிள்ளையை பார்த்து பாப்பான்னு சொல்றோம். இந்த பார்ப்பு என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் பாப்பா. வழக்கில் இருக்கிறது, எல்லா சொற்களும் வழக்கில் இருக்கின்றன. வேறு வேறு வடிவிலே வடிவம் மயங்கி இருக்கின்றன. அதை தெரிந்து கொண்டு விட்டா போதும். தொல்காப்பிய தமிழ் கடினமான தமிழ் இல்லை. அவர் கடினமான தமிழ்ல எழுதலை, மிக எளிய தமிழ் தான் எழுதியிருக்கிறார். நாம கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டோம். அந்த புத்தகம் ரொம்ப அச்சமா இருக்கிறது, அது கடுமையா இருக்கும் போல இருக்கு,
என்று நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம். நம்முடைய கல்வியில் அதற்கு இடம் கொடுக்கல. அதனால அது கொஞ்சம் நமக்கு தொலைவில் போயிட்டுது. இப்ப எளிதாக படிக்கிற காலத்துல எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இவு ஐஓ என்ற 4 ஈர்கள் உயிரீர்கள் இவை வெளிப்பெறும் என்று சொல்லுகிறார். அதே போல நாரா லாலா என்ற 4 ஈர்கள் மெய்யீர்கள் இவை உயர்வினையில் வெளிகொள்ளும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு எளிமை அதான் பார்த்தோம். நண்பன், பொன்னன், கண்ணன் என்பதெல்லாம் எப்படி வரும்? நண்பா, பொன்னா, கண்ணா என்று வரும் என்று பார்த்தோம். சரி, அடுத்தபடி அன்னை சொல்லிற்கு அகராமா. அன்னை சொல்லு எங்க வீடு அண்மையில் தாங்க இருக்கு. இப்பவும் இந்த அண்மைங்கிற சொல்ல சிற்றூர்கள்ல வழங்குகிறார். அண்மையில தான் இருக்கு. அண்மையில தான் காலத்துல அண்மை கூட உண்டு. நேற்று நடந்ததை அண்மையில தான் நடந்தது என்று சொல்லுகிறோம். அதே போல அன்னைக்கு நேர் எதிர்ச்சொல் எது என்றால் சேய்மை. சேய்மை என்பது எதிர்ச்சொல். அதனால சேய்மையிலன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால என்று பொருள். சில தொலைவுக்கு அப்பால 10 மைலுக்கு அந்தாண்ட என்று சொல்லுகிற போது சேய்மேல சொல்லுகிறோம். இந்த அண்மைங்கிறது வழக்கில் இருக்கிறது, சேய்மை என்பது வழக்கில் இல்லை. அதையெல்லாம் நாம் அதை எழுத்துறையாவது பயன்படுத்தி கொண்டு வந்து அப்புறம் வழக்கை கொண்டு வந்துடலாம். அன்னை சொல்லிற்கு அகரமாகும். கண்ணன் என்பது கண்ண, பொன்னன் என்பது பொன்ன, நண்ப கடிதத்தில் எழுதுகிற போது நண்ப அவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதாக நமக்கு நினைவு. நண்ப, அருமை நண்ப என்று எழுதுகிறோம். அதாவது இந்த கடித இலக்கியம்னு ஒன்று இருக்கு. அதை ரொம்ப வளர்த்தவர்கள் யாருன்னு கேட்டா திருவிக்காக முதல்ல இதழ்கள் எழுதுகிற போது படிக்கக்கூடியவர்களுக்கு கடித வழியில எழுதினார். அதற்கு பிறகு அதை அருமையாக வளர்த்தவர் யாருன்னு கேட்டா இந்த கடித இலக்கியம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா பூவா அன்னைக்கு, தம்பிக்கு என்றெல்லாம் எழுதினாரு. பேராசிரியர் வாசுபமாணிக்கர் தலைவர்களுக்கு எழுதினார் கடிதம் போல. அதுல ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ற, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லேண்டார் என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த அருமையான ஒரு நூல் அது. லேண்டார், LANDOR, லேண்டார் என்ற ஒரு ஆளு இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ், கற்பனை பொழிவுகள், கற்பனை சொற்பொழிவுகள். இந்த புத்தகம் இப்ப கிடைச்சா வாங்கி பாருங்க. அந்த புத்தகத்துல பார்த்துட்டு அந்த புத்தகத்தை பார்க்கவே இல்லை எங்க ஆசிரியர். ஒரு ஆங்கில புத்தகம்னா அதிகமா பயிரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. அது அவர் தமிழே ரொம்ப தேர்ந்திருந்ததுனால தேவையான ஆங்கில நூல்கள், சில தொடர்புடைய ஆங்கில நூல்கள் மட்டும் வாங்கி படிச்சிருக்கிறாரு. அவரு வள்ளுவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திருக்குறளை பற்றிய திறனாய்வில் தலை சிறந்த ஒரு நூல் வள்ளுவம். அந்த வள்ளுவம் என்பது அதுல நூலை முதல் பக்கத்துல புரட்டிய உடனே கற்பனை சொற்பொழிவுகள், கற்பனை பொழிவுகள் என்று எழுதியிருக்கார். அதுல என்ன சாந்தி வணக்கம், இன்று மாலை நாம் எல்லோரும் இன்று கூடியிருக்கிறோம். இன்னும் ஒரு கூட்டம்லாம் கூட்டாம கற்பனையா ஒரு பெரிய கூட்டம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர் திருக்குறளை பற்றி பேசுகிறார். இதான் லேண்டாரியோட இமேஜினரி. நான் சொன்ன அவர்கிட்ட, நீங்க லேண்டார் இமேஜினரி கான்வர்சேஷன் மாதிரி எழுதியிருக்கீங்க. லேண்டாராவது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் இப்படி மேடையில பேசுற தமிழ் எதுக்க இருக்கிறவர்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அல்லது உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்காகன்னு ஆயிட்டுது. அதனால அறிவுடை சொற்பொழிவாக இருக்க வேண்டும், சிந்தனைக்குரிய சொற்பொழிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கற்பனை எழுத்து வடிவத்தில் வருகிற போது இப்படி இருக்கட்டுமே என்பதற்காக கற்பனை பொழிவுகள் என்று எழுதியிருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு திறனாய்வு நூல். திருக்குறளுக்கு வந்திருக்கிற திறனாய்வு நூல்கள்ல மிகச்சிறந்த ஒரு திறனாய்வு நூல் அது. சரி, அடுத்தபடியாக அதே போல திருக்குறள் பேரொழின்னு ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்ல திருக்குறளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய அறநூல்கள் எல்லாவற்றோடையும் ஒப்பிட்டு வேதங்களோட, உபரிடதங்களோட, புத்தருடைய தம்மபதத்தோட, குரானோட, விவிலியத்தோட, பைபிளோட எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதை அடுத்த மாதம் நம்முடைய அம்மா வழியாக, வைதேகி அம்மா வழியாக இணையத்தில் அது இடம்பெறும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இங்க பார்ப்போம். அன்னை சொல்லிற்கு அகரமாகும். ஆணின் இறுதி இயற்கையாகும். ஆண் என்பது இப்ப அன்பிகுதிக்கு தான் சொன்னாரு. அடுத்தது ஆணுக்கு போறார். அதுதான் வரிசை. ஆணன் இறுதி இயற்கை, ரெண்டுமே நகர இருதான். ஆனால் அது இது ஆண்.
ஆனன் இறுதி இயற்கையாகும் சேரமான் அப்படின்னு வருகிற போது அது விழியிலையும் அப்படிதான் இருக்கும், பெயர்லையும் அப்படிதான் இருக்கும், விழியிலையும் அப்படிதான் இருக்கும். சேரமான் வருக, மலையமான் வருக. இந்த மலையமான் என்பவர் யார் என்று கேட்டால் திருக்கோவலூர் பகுதியை அரசாண்ட அரசர்கள், குறுநில மன்னர்கள். அங்க பெரிய திருவண்ணாமலை மலை இருக்கிறது, பக்கத்துல வேறு மலைகளும் இருக்கின்றன. அந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்களுக்கு மலைகளை சார்ந்து ஆண்டதுனால மலையமான் என்று பெயர். அது இந்த மலையமான் நாடு என்பது மலாடு என்று அந்த காலத்தில் பேச்சு வழக்கில் வந்தது. அது இலக்கணப்படி சரியானது என்று கருதி மறுமொழி என்றார். மருவி வந்தது. மலையமான் நாடு என்பது மலாடு என்று வந்தது. அதே போல சோழர் நாடு என்பது சோநாடு என்று மருவி வந்தது. பாண்டியர் நாடு என்பது பாண்டி நாடு என்று மருவி வந்தது. இவையெல்லாம் மரு என பெறும். இவையெல்லாம் மருவி வந்த வழக்காறுகள். பின்னாடி தொல்காப்பியத்துல நிறைய அதை பற்றி படிக்க போறோம். மருவி வருகின்ற வழக்காறுகள் என்னங்கிறத பற்றி பின்னால படிப்போம். ஆனன் இறுதி இயற்கையாகும். அதனால அது பாருங்க, சேனாவரையருடைய ஆந்திர புலமை கூவுதற்கென்னும் அவ்வாறு நிற்கல்னாரு. சத்தம் போட்டு எவ்வளவு சத்தம் போட்டு விட்டாலும் இந்த பேர் மாறாதியா, அப்படியே தாயா இருக்கும். சேரமான் சொல்லு, எவ்வளவு வேணாலும் சொல்லு, எவ்வளவு ஓசைப்பட்டாலும் இந்த சொல் நிலை மாறுதல் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது உரையாசிரியருடைய சிற்ப நுட்பமான அறிவை வெளிப்படுத்தும். அடுத்தது தொழிலில் கூறும் ஆனன் இறுதி. தொழில் கூறுனா வினை சொல்ல, வினை என்பது ஒரு தொழில். வினை சொல்லில் தொழிலில் கூறும் ஆனன் இறுதி ஆயாகுமே வெளிவையினான. அதாவது சங்க இலக்கியத்துல வினை வினை என்று வரக்கூடிய இடமெல்லாம் செய்யக்கூடிய செயலை குறிக்கும். ஒரு நுட்பமான கருத்தை நான் சொல்றேன் பாருங்க. செய்யக்கூடிய செயலை தான் குறிக்கும் ஒரு வினை. உன்னுடைய வினை நன்று அப்படின்னா, அவன் காலையில் எழுந்த உடனே வீட்டையெல்லாம் தூய்மை செய்வான், அவனை பார்த்து என்னுடைய வினை நன்றுன்னு சொல்றான். நன்றாக சமையல் செய்தார் ஒரு அம்மையார், மறுநாள் பார்த்து அம்மா உங்களுடைய வினை நன்று. இதெல்லாம் செயலை குறிக்கும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டா, இந்த வினைக்கு இன்னொரு பொருளும் சேர்ந்து, அது அவன் செய்த வினைப்பா அப்படின்னா அந்த இடத்துல வெறும் செயலை மட்டும் குறிக்கவில்லை, தீவினை நல்வினை என்ற இரண்டையும் குறிக்க தொடங்கியது அந்த சொல். இந்த மாற்றத்தை எங்கு நாம் பார்க்கிறோம் என்றால், புறநானூற்றில கோப்பெருஞ்சோழன் செய்குவங்குள்ளோ நல்வினை எனவே ஐயம்மரார் கசடி என்று காட்சி, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதுல இங்க அதிகமா சொல்ல முடியல, சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த காலத்துல என்னன்னா 3 வகையான குறிக்கோள். ஒண்ணு, நல்ல வினை செய்தால் நமக்கு துறக்கம் கிடைக்கும் அல்லது நல்ல பிறவி கிடைக்கும். நல்ல வினை செய்தால் துறக்கம் கிடைக்கும், அதாவது இனி பிறவி இல்லைங்கிற நிலைக்கு போகலாம். நல்ல வினை செய்தால் அடுத்த பிறவி நல்லதாக அமையும். 2வது கருத்து. இந்த ரெண்டையும் அந்த அவன் போற்றவில்லை கோப்பெருஞ்சோழன், தமிழன். அந்த தமிழன் இந்த ரெண்டையும் போற்றல. அவன் பிறகு நல்லது செய்தால் நான் புகழ் நட்டு புகழ் உடம்பு பெறலாம் ஐயா, இறந்த பிறகு நாம் பேசப்படலாம், அது போதும் என்று சொல்லுகிறான். அது 3வது கோட்பாடு. அதுதான் அது அந்த ஒரு பாட்டில தான் அந்த கோட்பாடு இருக்கு. அதனால தான் நான் 3வது கோட்பாடுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுல இந்த பாட்டு தான், செய்குங்குள்ளோ நல்வினை எனவே ஐயமரார் கசடி இருந்து காட்சி, யானை வெட்டுவன் யானையும் பெருமே குறும்போல் வெட்டுவன் வருங்கையும் பெருமே. அட நல்ல நோக்கம் இருக்கணும்யா, உயர்ந்த நோக்கம் இருக்கணும். யானை வேட்டைக்கு போகணும். அவன் யானை வேட்டைக்கு போறவன் யானை கிடைக்காம திரும்பி வந்தாலும் கூட இழிவில்லை. ஆனா குறும்பூல் வெட்டுவன் முயலை போய் வேட்டையாடிட்டு வரலாங்கிறவனுக்கு முயல் கிடைக்காம போனா முயல் கூட கிடைக்கலையா என்று சொல்லுவார். அதனால மிக உயர்ந்த நோக்கத்தில் நாம் பிழைப்பட்டாலும் கூட, அது நிறைவேறாவிட்டாலும் கூட, அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்படாது. நாம் நன்றாகத்தான் செய்தோம், நம்முடைய வினை நன்றாகத்தான் நடந்தது, ஆனால் அதனுடைய விளைவு வேறாக போய்விட்டது. அதுதான் கண்ணனும் கீதையில் சொல்லக்கூடிய செய்தி. அதுதான், விளைவை பாராது, என்னுடைய கடமையை செய்.
உன்னுடைய கருமத்தை செய் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதனால சேரமான் வருக மலையமான் வருக என்று ஆண் மிகுதி ஆயாது. ஆண் மிகுதி மாற்றமின்றி இருக்கும்னர். அடுத்தது தொழிலில் கூறும் ஆணன் மிகுதி வினை சொல்லாக வருகின்ற ஆண் மிகுதி. மேலே சொன்னது பெயர் சேரமான் மலையமான் என்பன பெயரில் வருகின்ற ஆணீரு மாற்றம் பெறாது நிற்கும். வினையில் வருகின்ற ஆணீரு வந்தான் வந்தாய் சென்றான் சென்றாய் என்று வரும். அதனால வந்தவனே என்று சொல்லுகிற போது வந்தாய் நீ வந்தாய் என்று சொல்லுகிறோம். வந்தாய் சென்றாய் என்று அது ஆயீடு பெறும் என்று காட்டினார். அடுத்தது பண்புகள் பெயரும் அதனோரத்து. இது வினையில சொன்னாரு. அப்புறம் பண்பு பெயருக்கு சொல்றாரு. கரியவன் இருக்குன்னு சொன்ன கரியான் என்றால் கரியாய், செய்யான் என்றால் செய்யாய் என்று வரும். ஆய் ஆய் என்று மாறும். அடுத்தது தொல்காப்பியத்தை தொடர்ந்து படிக்கிற போது ஒரு பண்பை பார்க்கலாம். ஒரு செய்தி ஒரு நூற்பாவது சொல்லிட்டாருன்னா அதே செய்தி திரும்ப வேறு வேறு எழுத்துகளுக்கு வருகிறது என்றால் உடனே அங்க பார்க்கும்படி தூண்டுவார். இங்க பாருங்க, அளபடை பெயரே அளபடை இயல. இது எந்த அளபடைக்கு இங்க சொல்றாருன்னு கேட்டா ஆண் என்ற ஈறுதான் பற்றி தான் பேசிக் கொண்டு வருகிறார். அதனால அந்த அந்த ஈறு தான் எப்படி வரும் என்பதை பற்றி தான் இங்கு சொல்லணும். ஆனா அளபடை பெயரே அளபடை இயல. இகடையீற்ற அளபடை பெயர் எப்படி ஆகுமோ அதே போல இங்கே ஆணியற்ற அளபடை பெயரும் ஆகும்னு சொல்றார். அதனால அந்த நூற்பாவை பார்க்கணும். எந்த நூற்பா இது? 135வது நூற்பா. 125 பாருங்கிறார். 125வது நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? தோழி என்பது தோழி என்று அளவெடுக்கும். இங்கே அதே போல நம்ம இங்கு ஆணியற்று பெயர் ஆணன் இறுதி இயற்கையாகும் என்பதுல இது அடங்காது. அதனால உழான் என்று அவ்வாறு மாறும் என்று காட்டினார். அதனால அளபடை பெயரே அளபடை இயல. அதுபோல இதுவும் அளவெடுக்கும். அடுத்தது முறைப்பெயர் கிளவி. அது சொந்தம். நம்ம சொந்த பெயர்கள்லாம் இருக்கு. மகன், மகள், மருமகள், மருமகன் என்றெல்லாம் வரக்கூடிய தந்தை, அச்சன். பாருங்க, இந்த தந்தை குறித்த தமிழ் பெயர்கள்லாம் வேறு மொழியிலையும் வேறு மரபுகளையும் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அச்சன்கிறது தந்தைக்குரிய தமிழ் பெயர். அது இன்னைக்கு மலையாளத்துல இருக்கு. அச்சன். அச்சன் என்ன பறஞ்சும் அப்படின்னு கேட்கிறாங்க. அச்சன் என்ன சொன்னார் என்பதற்கு அவ்வாறு கேட்கிறார். அச்சன் என்பது தந்தையை குறித்தது. அதே போல அத்தன், அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று சுந்தரர் பாடுறார். அத்தா அப்படின்னு இறைவனை தந்தையேன்னு கூப்பிடுறாரு. இந்த அத்தாங்கிற சொல்லு அப்படியே வெளியாகவே இருக்கு. இஸ்லாமியர்களும் இன்னைக்கும் தந்தையை அத்தான்னு சொல்றாங்க. தமிழ் எங்கெங்கெல்லாம் ஓடி போய் பரவி இருக்கிறவர்களுடைய வேர் அவ்வளவு திண்ணிதாக இருந்ததனால் அது நாலாபுரம் கிளை விட்டு பறந்து எங்கெங்கோ போய் மாற்று பயிராக, மாற்று செடியாக, மரமாகலாம் வந்துருச்சு. இப்ப அதையெல்லாம் தமிழிலிருந்து வந்தன என்று அவர் சொல்லுவது இல்லை. நாமும் சொல்லிக் கொள்வது இல்லை. அந்த தொடர்புகள்லாம் பார்க்கணும். பார்த்தா எவ்வளவு மொழிகளுக்கு இந்த மொழி போயிருக்கிறது, எவ்வளவு மரபுகள்ல, எவ்வளவு சமயங்கள்ல போயிருக்கிறது. இப்போ எங்க ஊர்ல பள்ளிவாசல்ல பாவு காசு கொண்டாந்தாரு. அதாவது ஓய்வதற்கு இஸ்லாமிய பிள்ளைகள் போகிற போது 15 நாளைக்கு ஒரு தடவை காசு கொடுக்கணும். அந்த அந்த பாடம் கேட்கக்கூடிய நிலையில காசு கொடுக்கணும். அந்த காசுக்கு பேரு வாவு காசு. ஒரு இஸ்லாமிய அன்பர் என்கிட்ட கேட்டாரு, நாங்கெல்லாம் வாவு காசுன்னு சொல்றோமே, அது தமிழா இல்லை இந்த மொழி தானா அப்படின்னு கேட்டாரு. அந்த தமிழ் உங்க மொழி தான், இதுவும் தமிழ் தான் சொன்னேன். அது எப்படின்னாரு, வாவுங்கிறது 15 நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்றீங்க, அது உவா என்பது இடம் மாறி போச்சு. உவா என்பது தமிழ் சொல். அது காருவாவாக இருந்தால் அமாவாசை, கருப்பு உவா அமாவாசை, வெள்ளுவா என்றால் வெண்மையான உவா அது பௌர்ணமி. 15 நாளைக்கு ஒரு முறை காசு வாங்குறீங்க. இந்த உவா என்பது பழைய சங்க இலக்கியத்துல இருக்கிற சொல். உவா நாள் என்றால் இந்த 15 நாளைக்கு ஒரு முறை. இது பட்டினப்பாளையில வருகிறது. அவ்வாறு வருகிற இந்த உவாங்கிறத நீங்க இடத்த மாற்றி வாகுன்னு போட்டுட்டா வேற மொழியாயிடுமா?
அதனால உண்மையில் இது அருமையான ஒரு தமிழ்ச்சொல். இப்படித்தான் எல்லா பல சொற்கள் உள்ளார புகுந்து எங்கெங்கோ போய் வேறு இங்க இருக்கு, அது எங்கெங்கோ போய் விழுந்து விட்டுருக்கு. ஏராள மரம் போல இருக்கிறது அது தமிழ். அது 3000 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, ஏன் 10,000 ஆண்டுகளுக்கு உள்ள நிலையை கூட அது காட்டக்கூடிய நிலையில ஒரு தொன்மையான மரபை உடையதாக இருக்கிறது. அதை மரபு என்ன பார்க்கும்போது நான் விரிவாக உங்களுக்கு சொல்றேன். எப்பேற்பட்ட மரபு 10,000 ஆண்டுன்னு நம்ம கதை விடுறான்னு சொல்லக்கூடாது. நீங்க அந்த 10,000 ஆண்டு மரபை நான் மரபியல்ல காட்டுறேன் உங்களுக்கு, எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று நான் காட்டுகிறேன். எல்லாவற்றுக்கும் ஆவணங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றுக்கும் சான்றுகள் இருக்கின்றன, எல்லாவற்றுக்கும் மெய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கணும். சரி, அடுத்தபடி முறைப்பெயர் கலைன்னு சொன்னேன் மகனே அப்படின்னு. தொல்காப்பியர் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர், அருமையான ஒரு மொழியாளர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இந்த முறை பெயர் அப்படின்னா மகன் மகள். முறையல்லாத முறை பெயர்னு என்ன, அதை சொல்லப்படாது தொல்காப்பியர், வேற யாருமே சொல்லல, பின்னாடி வந்தவர்கள் கூட சொல்லல. அதாவது முறையல்லாத முறை பெயர்னா, இப்ப தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மையார் அங்கிருந்து வந்து, தம்பி நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா, அம்மா அப்படின்னு சொன்னோம். அம்மான்னா முறை பெயர். இந்த இடத்துல அவங்க வந்து இவரை பெற்றவங்க இல்லை, அதுக்கு பேரு முறையல்லாத ஒரு முறை பெயர். அதே போல தெருவில் போயிட்டு இருக்கிற ஒரு பையன் வர்றான், தம்பி அப்படின்னு கூட்டா இவரோடு உடன் பிறந்தவங்க இல்லை, அது முறையல்லாத முறை பெயர். இப்படி பல இடங்கள்ல நாம அந்த பெயர்களை அப்படியெல்லாம் கையாளுகிறோம். அதெல்லாம் அன்பின் காரணமாக, பண்பாட்டின் காரணமாக அப்படி சொல்லணும். பிரதர் அப்படின்னு இப்ப சொல்றோம் நம்ம ஆங்கிலத்துல, யாரோ ஒருத்தர் பிரதர்னு சொல்றோம், சிஸ்டர்னு சொல்றோம், மருத்துவமனையில வேலை பார்க்குறவங்களை எல்லாம் சிஸ்டர்னு சொல்றோம், ரொம்ப கனிந்து சொல்லுகிறோம் சிஸ்டர்னு, ஏன்னா நமக்கு நோய் குணமாகணுமா, ஏதாவது சிஸ்டர்ங்கிறோம். அதுபோல தமிழிலும் மகனேங்கிற சொல்லு கூட அப்படி இருக்கு. ஒரு இடத்துல அருமையான ஒரு ஆட்சி அகநானூற்றில் இருக்கு. எப்பேற்பட்ட ஆட்சி பாருங்க. ஒரு பெண் இங்கிருந்து ஒருத்தர் ஆடவன் வந்தான், அவளை பாதுகாத்தான், பாதுகாத்துட்டு அவன் போயிட்டான். அதாவது யானை வந்து துரத்திட்டு வந்தது, யானை ஒரு அம்பு செலுத்துறான், யானை ஓடி போச்சுன்னு வச்சுங்க. அப்ப தோழிமாரோடு நிற்கக்கூடியவோ அவனையும் பார்த்துட்டு இருந்தாலாம். அவன் அந்தி மறைகின்ற காலத்து அப்படியே அவன் மேற்கத்துக்கும் போறான். உடனே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் தோழி, மகனே அவன்தான் மகனேன்னு, அவன்தான் மகன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் மகன்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் முறைப்பெயர் இல்லை, அவன் தான் என் ஆம்பளை. இத்தனை பேர் இருந்தாலும் அவன் ஒருவன் தான் ஆம்பிள்ளை என்று அவள் சொல்லுகிறார். மகனே தோழி என்றவன் அப்படின்னா என்ன பொருள் என்றால், என்னை மணப்பதற்குரிய அத்தகைய ஆண் மகன் அவன் என்று பொருள். அது ஒரு அரிய ஆட்சி அகநானூற்றிலே இருக்கிறது. அது பார்ப்போம், பிறகு பார்ப்போம். தானே மகனே மருமகனே என்று அழைக்கணும். அடுத்தது எல்லாம் நகர ஈற்றுல விழி ஏற்கக்கூடியனெல்லாம் சொல்லியாச்சு. இனி நகர ஈற்றுள் விழி ஏலாதன பற்றி சொல்லுகிறார். ஏலாதன இதெல்லாம் நல்ல சொற்கள். தானின் பெயரும் தான், அவன்தான் என்பதுல வரக்கூடிய தான் என்ற பெயர் படற்கை இடப்பெயர். படற்கை இடப்பெயர். இடம்ங்கிறது 3, தன்மை முன்னிலை படற்கை. இது படற்கை ஒருமை இடப்பெயர் தான்ங்கிறது. தாம்னா தன்மை இடப்பெயர். தானன் பெயரும் சுட்டு முதற் பெயரும் அவன் அவள் என்று வரக்கூடிய பெயர்கள். அவன் இவன் உவன், அவள் இவள் உவள் என்று வரக்கூடிய சுட்டு முதற் பெயரும் யான் என்னும் பெயரும், யான் என்பது தன்மை இடப்பெயர், யான் என்னும் பெயரும் தன்மை ஒருமை இடப்பெயர் யானின் பெயரும், வினாவின் பெயரும் அதே போல வினாவின் பெயர் யாவன், அவன் யாவன். அந்த யாவன்கிறது நடுவில் இருக்கிற வகர வந்து இருக்கணும், அது யாவன் என்று கேட்பதற்கு அது மிகவும் இன்றியமையாகும். அதே போல தான், அவன் இவன் உவன், யான் யாவன் என்ற இந்த நகர ஈற்று பெயர்கள் எல்லாம் விழி ஏற்க மாட்டா. இதெல்லாம் யானேன்னா அது அதற்கு பொருள் இல்லை. இந்த இடத்துல யாவனே கேட்க முடியாது.
அவனே இவனே என்று வருவதெல்லாம் வெளியாக ஆக மாட்டா, இதெல்லாம் வெளியாது. ஆனா இந்த காலத்துல வெளியாகுது. எப்படின்னு கேட்டா, ஏன்பா இவனே என்னப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறான். அதெல்லாம் இந்த காலத்தில் இக்காலத்தில் ஏற்பட்ட சில மொழி மாற்றங்கள். அதனால இந்த பெயர்கள் 4 பெயர்களும் வெளி இயலாதவை என்று காட்டினார். அடுத்து ரகாரையிரு, ரகரம் இடையினம் என்று தேர்வு. ஆறும் அருவும் ஈரொடு சிவனும். ஆர் அர் என்ற இந்த இரண்டும் ஈர் என்று மாறும் அப்படின்னாரு. பார்ப்பார் பார்ப்பீர், தாயார் தாயீர், கூத்தர் கூத்தீர், நண்பர் நம்பீர் என்று பன்மேல அவ்வாறு வரும். அடுத்தது வினையாளனையும் பெயர். அதுதான் அந்த காலத்துல தொல்காப்பியர் காலத்தில் அந்த தொழிற்பெயர் என்று சொன்னார். தொழிற்பெயராயின் ஏகாரம் வருதலும் வழுக்கின்று என்மனார் பயங்கியோரே. வழுக்கின்று குற்றம் இல்லைன்னு பொருள். வழு என்பது குற்றம், வழுக்கின்று என்றால் குற்றம் இல்லை. வினையாளனின் பெயராக வருகிற போது அது என்ன வினையாளனின் பெயர்? நான் பல முறை விளக்கி இருக்கிறேன், இங்கும் விளக்குறேன். அவன் வந்தான் என்பதில் வந்தான் என்பது வினைமுற்று. ஆனால் வந்தவன் எங்கே சென்றான் என்று சொல்லுகிற போது அந்த வந்தான்ங்கிறது பெயர் இருக்க வேண்டிய இடத்துல வந்துருச்சு. இப்ப அதனால வந்தவன் எங்கே சென்றான் வந்தவன் என்பது வினையாளனின் பெயர். நின்றவன் கேட்டவன் சென்றவன் பாடியவன் ஆடியவன் கேட்டவன் மகிழ்ந்தவன் தூங்கியவன் எல்லாம் வினையாளனின் பெயர். என்ன வினையாளனின் பெயர்? நின்றவன் கேட்டவன் பாடியவன் ஆடியவன் எல்லாம் இறந்த கால வினையாளன் பெயர். நிகழ்கால வினையாளன் பெயர் சொல்லுங்க அப்படின்னா வருகின்றவன் கேட்கின்றவன் மகிழ்கின்றவன் பாடுகின்றவன் ஆடுகின்றவன் நிகழ்கால வினையாளன். எதிர்கால வினை வருபவன் கேட்பவன் மகிழ்பவன் எதிர்கால வினையாளன். அதனால வினையாளனின் பெயராக இருந்தால் என்ன ஆகும் என்றால் ஈர் விகுதி பெறும். நடப்பவர் நடப்பவரே, உண்பவர் உண்பவரே என்று வரும். சரி, அதே போல பண்பு பெயர்களுக்கு பண்புகள் பெயரும் அதனூரற்றே. அதே போலத்தான். எப்படி கரியார் கரியீர், அது கருமை. கருமைங்கிறது பண்பு. கரியார் கரியீர், இளையீர் இளைய இளையர் இளையீர் கரியீர் கரியர் கரியீர் என்றெல்லாம் ஏகார இரு பெறும் என்று சொன்னார். அப்புறம் திரும்பவும் அளபடை பெயரே அளபடை இயல. அந்த தோழி உலாம் என்பது போல இங்கேயும் என்ன ஆகும்? சிறார் ஆகார. ஆறு என்பது சிறார் என்று மகார் என்று. சங்க இலக்கியத்துல மகார்ங்கிற ஒரு சொல்லு ஒரு அருமையான இடத்துல வருது. திருவானாற்றுப்படையில இந்த உப்பு வாணிகர்கள்லாம் வரிசையா போறாங்களாம், வண்டியை ஓட்டிக்கிட்டு உப்பு விற்பதற்காக போகிறார்கள். கடற்கரையிலிருந்து உப்பை ஏற்றி கொண்டு மலை நிலத்தை நோக்கி போகிறார்கள். அங்கெல்லாம் உப்பு கிடைக்காத இடத்துக்கு வண்டியில போயிட்டு இருக்கு உப்பு. அப்ப மகாரண்ண மந்தி மடவோர், மகார்ன குழந்தைகள், அது பன்மைக்கு. மகன் என்பதற்கு பன்மை மகார். அந்த பன்மை வடிவம் அங்க சிறுவானாற்றுப்படையில் தான் இருக்கு. மகாரண்ண மந்தி மடவோ, இந்த உப்பு வாணிகருடைய பிள்ளைகளை போல இருக்கக்கூடிய மந்தி பிள்ளைகள், குரங்கு குட்டிகள், நகாரண்ண நளிநீர் முத்தம் வாழ்வாய் இருந்தின் வயிற்றகத்தை அடக்கி தோல்புறம் முறைக்கும் நல்கூர்ண சொத்தின் உளறியல் ஐம்பால் உமட்டி எறிந்த கிளர்கூன் புதல்வரோடு கிளிகிளி ஆடும். இந்த குரங்கு குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த உமனர்களுடைய பிள்ளைகள்லாம் கிளுகிழுப்ப ஆட்டுறாங்க. அதெல்லாம் கிளுகிழுப்பு வச்சிருக்காங்க அந்த பிள்ளைகள்லாம். குரங்கு குட்டிக்கு கிளுகிழுப்ப ஆட்டணும்னா அது கிளுகிழுப்ப இல்லை. என்ன செய்வது? உடனே கிழிஞ்சல்களை எடுத்து அதுக்குள்ளார அருமையான முத்துக்களை போட்டு அப்படி இந்த மாதிரி நானும் தான் வச்சிருக்கேன்னு ஆட்டுது. அதனால இந்த பகுதியை ரொம்ப சுவையான ஒரு பகுதி இந்த திருவானாற்றுப்படையில வருகிறது. அங்கு மகார் என்று ஒரு ஆட்சி இருக்கிறது. அதனால அதுவும் அளவெடுக்கும் என்று காட்டினார். இதுவரையில ரகரையீர் சொன்னார். இப்போது ரகரையீற்று விழி ஏலாதன எவையெல்லாம் விழி ஏலமாட்டா என்று சொல்லுகிறார். எழுதும்போது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏமாற்றம் என்பது ஒரு சொல். ஏமாற்றம் என்பது ஒரு சொல். அதாவது எதிர்பார்த்தது கிடைக்காத நிலையில வரக்கூடிய ஒரு மன உணர்வு ஏமாற்றம்.
ஏமாற்றம்னு சொல்றோம். அவன் ஏமாற்றம் அடைந்தான் எழுதலாம், பிழை இல்லை. ஆனா அவன் ஏமாந்தான்னு எழுதக்கூடாது, அது பிழையான வழக்கு. ஏமாந்தான்னு எழுதக்கூடாது, ஏமாறி போனான்னு எழுதணும். ஏன்னா ஏமாற்றம்ங்கிற சொல்லு எச்சமா வருகிற போது ஏமாறி போனான் என்றுதான் எழுதணும். ஏமாந்தான் என்றால் எழுதுவது பிழை. ஆனா இப்ப வழக்குல வந்துருச்சு, எல்லாரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நாம எழுதும் போது சரியா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, பிறகு பார்ப்போம். ரகயிற்று வெளி இயலாதன சுட்டு முதற் பெயரே முற்கிழந்தன. அவர் இவர் என்பது நகர இரு போலவே வெளி இயலாது. இங்கே இந்த அவர் இவர்ங்கிறது அந்த அவன் இவன் போலவே விழி ஏற்பது இல்லை என்று காட்டுகிறது. அடுத்து முன்னின் திரிபெயர் வினாவின் பெயர் என்று அம்முறை இரண்டும் அவற்று இயல்பு இயலும். இந்த இடத்துல ஒரு கருத்து, ஒரு மாறுபாடான கருத்து ஒன்று சொல்லப்படுகிறது. அது தொல்காப்பியர் காலத்துல அவ்வாறு இருந்திருக்கிறது. நீ என்பது நும் என்று தெரியும். நீ என்பது நும் என்று வேற்றுமை உருவேற்ற நிலையில நுமது என்பதற்கு நும் என்று ஆகும். நீவிர் என்றால் நும் என்று ஆகும். நீ என்றால் நுண் என்று ஆகும். நுண் உடைமையாது என்றால் உன்னுடைய பொருள். நும் உடைமையாது நும்முடையன்னு பொருள். இந்த நீர் என்பதுதான் நும் என்று தெரியும். ஆனா தொல்காப்பியர் நும் என்பது நீர் என்று ஆகும் என்று மாற்றி எழுதியிருக்கிறார். அது அந்த கால நிலையை ஒட்டி வந்தது. இந்த இடத்துல அந்த நூற்பாதான் நும்மின் திரிபெயர் அல்லது திரிக்கப்பட்டன்னு கொண்டுட்டா சரியா போச்சு, பிழை இல்லை. அது எந்த விதமான குற்றமும் இல்லாமல் இருக்கிறது. நும் என்று திரிக்கப்பட்ட நீர் என்ற பெயர், அது வினாவின் பெயர் என்று. அடுத்தது வினாவின் பெயர் யாவர் என்ற வினாவின் பெயர். இந்த இரண்டும் அம்முறை இரண்டும் அவற்று இயல்பு இயலும். மேற்கூறிய சுட்டு பெயர் போல விழி ஏலமாட்டா என்று இவைகளும் விழி ஏற்பதில்லை. இது நீர் என்பது விழி ஏலாது, அதே போல யாவர் என்பதும் விழி ஏலாது. நும்மின் திரிபெயர் வினாவின் பெயர் இந்த இரண்டும் விழி ஏற்பது இல்லை என்று காட்டினோம். அது சேனாவரையர் எழுதும்போது எழுத்ததிகாரத்திலே நும் என்பது நீர் என்று ஆகும் என்று எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றும் எழுதியிருக்கிறார் என்று காட்டுகிறார். சரி, அடுத்தது லகர லகர இரு எஞ்சிய இரண்டின் இறுதி பெயரே நின்ற ஈற்றயல் நீட்டம் வேண்டும். 2 எழுத்துக்கு சொல்லிட்டாரு, இப்ப எஞ்சிய 2 எழுத்துக்களுக்கு சொல்லுகிறார். இந்த 2 எழுத்துக்கு சொன்னாரு. நகரத்துக்கும் நாளா 2 எழுத்துக்கு சொல்லியிருக்கிறார். நாரா என்ற 2 எழுத்துக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப லா லா என்ற 2 எழுத்துக்களும் சொல்லப்படுறார். எஞ்சிய 2 எழுத்துகளும் அந்த புள்ளியீர்களும் ஈச்செயல் நீண்டு வெளியேற்கும். மக்கள் என்பது மக்காள் என்றார். மக்கள் என்பது வெளியில மக்காள். அருமையான ஒரு இடம், படிக்க வேண்டிய நீங்க இடம், பாடம் சொல்லுகிற போது சுவையாக பாடம் சொல்வதற்குரிய இடம். நலன் தன்னுடைய மக்களை, தன்னுடைய குழந்தைகளை காணுகிறான். தன்னுடைய மக்கள் என்று அவன் காட்டிக்கொள்ளக் கூடாது என்று அவன் கருதுகிறான். மக்காள் என் மக்காள் போல்கின்றீர் யார் மக்காள் என்று விழி எப்படி வந்திருக்கு பாருங்க. அருமையான ஒரு இடம். தன்னை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்று இருக்கக்கூடிய அவனை சோதிப்பதற்காக அவன் தமயந்தி என்ன பண்றா, பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். பாரு இப்ப பாரு அப்படின்னு. அழுதுதானே தீரணும். அவனுக்கு அழுக முட்டுது. அவன் பெரிய கெட்டிக்காரன், தன்னை அடக்கி கொள்ளுகிறான். ரொம்ப மக்களை முன்கானா மனநெடுங்கா புக்கெடுத்து வீர புயத்தனையா வாரி அணைச்சுக்கிறான். அணைச்சுக்கிட்டு அப்பவும் வெளிக்காட்டி கொள்ளாம மக்காள் அப்படின்னு சொல்லிட்டான். குழந்தைகளே என் மக்காள்னு சொல்லிட்டான். உடனே மாத்திரான் பாருங்க. மக்காள் என் மக்காள் போல்கின்றீர், என்னுடைய குழந்தைகளை போலவே இருக்கின்றீர்களே, யார் மக்காள், நீங்க யாருடைய குழந்தைகள் என்று அந்த இடம் அவ்வளவு சுவையான. உடனே அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்துருது. ஒரு சமயக்காரன் போய், ஒரு மாமன்னனுடைய மக்களாகிய நம்ம போய் இந்த சமயக்காரன் என் மக்காள் போல்கின்றீர்களான்னு, நாங்கள் மண்ணு நிடதத்தார் வாழ்வேந்தன் மக்கள்,
நாங்க யார் தெரியுங்களா? நிடத நாட்டு அரசை ஆண்ட நலனுடைய மக்கள் என்று அவர் பெருமை பேசுகிறார். அந்த இடம் நாடகத்துல உச்ச நிலையம். நாடகம்னா அப்படிதான் இருக்கணும். புகழேந்தி புலவருக்கு சும்மாவா பேர் வந்து வெண்பாதில் புகழேந்தின்னு. அந்த வெண்பால்னா அழகின் இழிவும் வெண்பாக்கு. சரி, அது இலக்கியம் படிக்கும் போது பார்க்கலாம். அடுத்தது மக்கள் மக்காய் அண்ணல் பார்த்தோம். அண்ணால் என்று காந்தி அண்ணலை வருகிற போது திருவிக்காக சொல்லுகிறார், அண்ணால் வருக அப்படின்னு சொல்றார். அது போல குறிசில் குறிசீல் என்று வரும். அடுத்தது அயல் நெடிதாயின். அயல் எடுத்து நெடிதாக இருக்குமானால் என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாகும். எப்படி என்றால் அண்ணால் என்றால் அப்படியே தான் அயல் எடுத்து நான் என்று இருந்தால் அதுக்கு மேல அது வெளியேற்பதில்லை. கோமாள் என்று இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அது இயற்கையாகும். திருமால்ங்கிறது ஒரு பேரு, அது வெளியில திருமால் தான், அது இயற்கையாக தான் இருக்கும். பெண்பால் என்பதனை பெண்பால் என்று கூப்பிட முடியாது, பெண்பால் தான், அது அளவெடுக்காது. அடுத்தது வினையினும் பண்பினும் இணையத் தோன்றும் ஆழம் இறுதி. அதாவது தொழிற்பெயராக வருகிற போது பண்பு பெயராக வருகிற போது ரெண்டு பெயர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. வினையில் வருகிற பெயர்கள், பண்பில் வருகிற பெயர். தொழிலை குறிக்க வருகிற பெயர்கள், பண்பை குறிக்க வருகிற பெயர்கள். இந்த இரண்டு பெயர்கள் ஆள் என்ற இறுதியில வருகிற போது, ஆள் என்று இறுதியில வருகிற போது என்ன ஆகும்? அந்த ஆள் ஆயாகும். ஆள் என்பது ஆயாகும். இந்த இடத்துல இந்த தொல்காப்பிய புத்தகத்துல ஒரு அச்சு பிழை இருக்கு. அடுத்த வகுப்புல இப்ப திருத்திட்டாங்க. அது நின்றாள்னு இருக்கணும், நின்றான்னு நினைச்சுட்டாங்க. நின்றாள், எடுத்துக்காட்டுல நின்றாள்னு இருக்கணும். அது நின்றாள் என்று இருக்க வேண்டும். அந்த நின்றாள் என்ன ஆகும்? ஆயாகும். ஆள் ஆயாகும். நின்றாள் நின்றாய். அதே போல பண்பு பெயர்ல கரியாள் கரியாய் என்று வரும். இணை பெயர்ல நின்றாள் நின்றாய் என்று வரும். பண்பு பெயர்ல கரியாள் கரியாய் என்று வரும். சரி, அடுத்தது லகர ஈட்டுல முறைப்பெயர். முறைப்பெயர் கிளவின்னு முந்தைய பார்த்திருக்கிறோம், மகன் மகள் ஆகிய பெயர்கள் எல்லாம். அந்த முறைப்பெயர் கிளவி முறைப்பெயர் இயல முந்தைய சொல்லிட்டாரு. அதனால திரும்ப ஏகாரம் பெறும்னு அங்க சொல்லியிருக்கிறாரு. அதே திரும்ப மகள் மகளே, மருமகள் மருமகளே என்று ஏகாரம் பெற்று வரும். அடுத்தது எல்லாம் சொல்லியாச்சு. லகர ஈடு பூரா சொல்லியாச்சு. இப்ப லகர ஈட்டில் விழு ஏலாதன. சுட்டு முதற் பெயரும், அதாவது சுட்டு முதற் பெயர்னு சுட்டெழுத்தை முதலாக கொண்டு வருகிற பெயர்கள். அவன், இவன், உவன் என்பன. அதே போல வினாவின் பெயரும், யாவன் என்ற வினாவின் பெயரும், யாவர் என்ற வினாவின் பெயரும். நகர ஈடு போல முற்கிழந்து என்னன்னா நகர ஈட்டுக்கு சொன்னது போலவே இங்கேயும் விழி ஏலமாட்டா என்று காட்டுவோம். அடுத்து லகர ஈற்று அளபடை பெயர்கள் மீண்டு இயல்பாக வெளியேற்கும். லகர ஈற்று அளபடை பெயர்கள் பற்றி சொல்லுகிற போது அளபடை பெயரே அளபடை இயலாதே நுட்பம் திரும்ப வரும். என்னாகும்? முந்தி நான் சொன்னது போல உழான் கிழான் போலவே மால் கோல்னு வரும். இந்த கோல்னு இருக்கு பாருங்க, அது வானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெள்ளி போன்ற கோள்களை குறித்தது. அந்த கோல் என்று சொன்னால் அதனை விழிப்பதாக. செவ்வாய்க்கோள் உன்னை நாங்கள் அடைகிறோம், நிலாக்கோள் உன்னை அடைகிறோம் என்று அது வெளியில அவ்வாறு ஆகும் என்று சொல்ல வேண்டும். அதே போல மான் இருக்கணும். புத்தகத்துல எப்படி இருக்கு? மால் என்பது பாருங்க, அயல் நெடிதாயின் இயற்கையாகும். பெண்பால் கோமான்னு இருக்கு, கோமான்னு இருக்கும். இந்த இடத்துல அது கோமான்னு இருக்கும். சரி, அது பிழை, அச்சு பிழை. அதை பார்க்கலாம். அடுத்தது மால் கோல் என்று வருது. அடுத்தது விரவு பெயர்னு ஒன்று இருக்கு. அது அடிக்கடி தொல்காப்பியத்துல வரும். நம்முடைய அறிவாற்றல் மிகுந்த நிலையில ஆணுக்குள்ள பெயரை பெண்ணுக்குள்ள பெயரை அகிரிணைக்கு நாம பயன்படுத்துவோம். வீட்டுல நாய்க்கு பெயர் வைக்கிற போது ஆண் பெயர் வைப்பாங்க, பெண் நாயாக இருந்தால் பெண் பெயர் வைப்பாங்க. சுமதி இங்கு வா என்று சொல்லுகிற போது
யாரோ ஒரு பெண் வரப்போறான்னு இருந்தா அந்த இடத்துல வந்து நாய்க்குட்டி வந்து நிற்கும். அதனால அதுக்கு பேர் விரவு பெயர். அதாவது அகிரிணைக்கும் உயர்திணைக்கும் ஒரு சேர ஒன்றாக வழங்குகிற பெயர் விரவு பெயர். அந்த விரவு பெயர்ல கிளந்த இறுதி அகிரிணை விரவு பெயர் விளம்பிய நெறிய விழிக்கின்றாலை. 8 ஈறு சொல்லியிருக்காரு உயர்திணைக்கு. கிளந்த இறுதி சொல்லப்பட்ட அந்த 8 ஈறுகள் அகிரிணை விரவு பெயர் விளம்பிய நெறிய விழிக்கின்றாலை. அகிரிணை விரவு பெயர் முற்கூறிய மாற்றம் பெறும். எப்படி பெறும்? அங்க சொல்லியிருக்காரு. ஈ ஆகும், உ ஓ ஆகும், ஐ ஆயாகும், ஓ ஏயோடு பொருந்தும், அன் ஆகும், ரகர ஒற்று ஈராகும், லகர லகர ஒற்றுகள் ஈற்றையில் நீளும்னு உயர்தனைக்கு சொல்லியிருக்காருல்ல. அந்த செய்திகள் அனைத்தும் விரவு பெயருக்கு அப்படியே ஏற்கும் என்று இந்த நூற்பாவில் சொல்லிட்டார். அதனால அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டுகிற போது நாம் எப்படி பார்க்கலாம்னா அங்க உள்ள எடுத்துக்காட்டுகளே இங்கேயும் பார்க்கலாம். சாத்தி, சாத்தி என்பது பெண்ணுக்குரிய பெயர். இங்க ஒரு பசுவுக்கு வந்தது சாத்தி. இப்போ லட்சுமின்னு பசுவுக்கு பெயர் வைக்கிறாங்க, அது விரவு பெயர். உயர்தனைக்குரிய பெயர் அகிரிணைக்கு வந்தது. அது என்ன ஆகும்? லட்சுமி இகன ஈகாரம் ஆகும். அவ்வாறு வருவது. இவ்வாறு 8 ஈறுகளும் உயர்தனைக்கு கூறியவாறே வெளியேற்கும் விரவு பெயர்ல என்று சொல்லுகிறார். அடுத்தது இதுவரையில எல்லாம் உயர்தனைக்கே சொல்லிவிட்டார். ஒரு கட்டுரை கூட நீங்க எழுதலாம். உயர்தனை பெயர்களில் வெளியேற்குமாறு, வெளியேற்கும் நெறி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதலாம். அப்படியா இருந்தா அடுத்த கட்டுரை என்னன்னா அகிரிணை பெயர்களில் வெளியேற்கும் நெறி. அது இந்த காலத்து வெளியேற்கும் நெறியோடெல்லாம் சேர்த்து ஒப்பிட்டு எழுதுனா ஒரு நல்ல கட்டுரை. இப்ப அகிரிணை பெயர்ல வெளியேற்கும் நெறி எப்படி? புள்ளியும் உயிரும் இறுதியாகி அகிரிணை நெருங்கின் எல்லா பெயரும், அது என்ன புள்ளியும் உயிரும் இறுதியாகிய மேலே சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லாம் அகிரிணை நெருங்கின் எல்லா பெயரும் விழிநிலை பெறும் காலம் தோன்றின் தெளிநிலை உடைய ஏகாரம் பெறலே. மரம் மரமே, மரத்தை கூப்பிடுவானா யாராவது அப்படின்னா கூப்பிடுவான். அப்படின்னா மரமே மரமே எனக்கு ஒரு பழம் போடு என்று கேட்டான் கண்ணன் அப்படின்னு ஒரு கதையில எழுதுறோம். அந்த இடத்துல மரத்தை நம்ம விழிச்சுதான் ஆகணும். மரமே மரமே பழம்போடு, பனைமரமே பனைமரமே என் பிறந்தாய் பனைமரமேன்னு ஒரு பாட்டு. அருமையா அருமையான ஒரு பாட்டு. பனைமரமே எவ்வளவு உயரமா இருக்கியே அப்படின்னு பார்த்துட்டு சொல்றான். பனைமரமே பனைமரமே என் பிறந்தாய் பனைமரமே அப்படின்னு அவன் பாடினான். இந்த பாட்டை படித்த நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதும்போது இந்த ஏன் பிறந்தாய்ங்கிற அந்த சொல்லு அவருக்கு ரொம்ப கவர்ந்து போச்சு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு எழுதிட்டார். அது பனைமரத்துக்குள்ள நாட்டுப்புற பாட்டு. பனைமரமே பனைமரமே ஏன் பிறந்தாய் பனைமரமே, எத்தனையோ மரம் இருக்க நீ இப்படி இருக்கிறாயே என்று. ஏன்னா விசிறி வச்சிருக்கிற மரம் அது, அதால விசிறிக்கிறதே இல்லை, அது வெப்பத்திலே நிற்குது. அதே போல அவ்வாறு புத்தகத்திற்காக சுவடிகளை வைத்திருக்கிறது, ஆனா அது படிக்கிறதே இல்லை. அது மாதிரி பனைமரம் மரமே மரம் மரமே அணில் அணிலே 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 பழம்போடு அப்படின்னு ஒரு பாட்டு குழந்தைகளுக்காக. அதனால நரியே நரியே நரியார் என்றெல்லாம் வரும். புலி புலியே என்று வரும். இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுன்னா புறநடை முடிக்க போறார். இப்படி முடிக்க போற காலத்துல மூவகை பெயர். அது என்ன மூவகை பெயர்? உயர்தனை பெயர், அகிரிணை பெயர், விரவு பெயர். 3 வகையான பெயர்களும் கேய்மை வெளியில என்ன ஆகும்னு சொல்றார். தொலைவில் இப்ப கூப்பிடும் போது இளவனப்பட்ட எல்லா பெயரும் அளவிறந்தனவே வெளிக்கின்றாலை. கூப்பிடும்போது செய்மையை நிகழ்ச்சியும் வழக்கத்தான். ரொம்ப தொலைவில் போனவங்களை கூப்பிடுகிற போது அளவிறந்து கூப்பிடலாம். சரியா சொன்னா இவர் இங்க சொல்லல, பின்னூல்கள்ல சொல்லப்படுகிறது. 12 மாத்திரைக்கு கூப்பிடலாம். அவ்வளவுதான் சக்தி, மனிதனுடைய சக்தி அவ்வளவுதான். சரியா அளந்திருக்கிறான். 12 மாத்திரைக்கு நீங்க நீட்டி சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவது சில சமயத்துல நமக்கு இலக்கணம் வகுக்கணும், இலக்கணத்தை மீறி போடுவோம். நம்ம எப்படின்னா
ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. பாதகர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பாதகர், கொடும்பாதகர்னு சொல்லலாம். அப்படின்னு 2 தடவை சொல்லியாச்சு, பாதகர் கொடும்பாதகர். பாரதிக்கு தாங்கல ஒரு இடத்துல பாதக கொடும் பாதக பாதகர்னு எழுதுவான். அதாவது அடிச்சு அவ்வளவு கொடுமையான பாதகர் பாதக கொடும் பாதக பாதகர் என்று எழுதுவான். அது எல்லாம் புலமையினுடைய அடையாளம், உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பு அதெல்லாம். அது போல இங்கேயும் நம்பி இதை நீங்க எவ்வளவு வேணாலும் நீட்டீங்கன்னு சொல்றார் தொல்காப்பியர். ஆனா 12 வரையில தான் நீட்ட முடியும் என்பது உடற்கூறு. தாத்தா என்று சொல்லலாம். 12 மாத்திரைக்கு சொல்லலாம். நான் 12 மாத்திரைக்கு நான் சொல்லல. இப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா கை நொடியும் கண்ணிமை பொழுதும் மாத்திரை. அதனால 12 மாத்திரை. அது இசையிலையும் அப்படிதான், தண்ட மாத்திரை தெருவில் கூதிக்கிட்டு போகும்போதும் அப்படிதான். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது அம்மா என்னும் இடைச்சொல் நீட்டம் அம்முறை பெயரோடு சிவனாதாயும் இது முறைப்பெயர் இல்லை. அம்மா என்பது பெற்ற தாயை குறிக்கிற சொல் இல்லை. யாருக்கு பொதுவா வழங்குற சொல். விழியோடு கொண்ட தெரியுமோரே. அம்மா என்ற சொல் என்ன ஆகும்? விழியில் அம்மா என்று ஆகும். அம்மா என்பது அம்மா, அம்மாக்கள் என்ற அருமையா இந்த சொல் எங்க பயில்கிறது என்றால் பல இடங்கள்ல பயில்கிறது. கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டுல சொல்லுகிறார். அம்மா கேள் என்று சொல்லிவிட்டு தலைவனுடைய நிலையை பற்றி சொல்லுகிறார். அதனால அம்மா என்பது வெளிப்பெயர். பின்னாடியும் சொல்ல போறாரு. அம்மா கேட்பிக்கும் உரியல சொல்லுகிற போது அம்மா கேட்பிக்கும். அம்மா என்ற சொல் ஒருத்தியை கேட்க செய்யும், கேட்பதற்கு உரியது அம்மா. அது இது பெயர் இல்லை என்பதை கருது கொள்ளுது. சரி, இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அம்மா என்பது இடைச்சொல். இங்க பெயர் தானே வெளியேற்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பெயர் இதுவரையில பெயர் சொற்கள் வெளியேற்கிறதுன்னு காட்டினாரு. உழவன், மகன் எல்லாம் பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் வெளியேற்ற பற்றி சொல்லக்கூடிய இடத்துல அம்மாங்கிறது இடைச்சொல். அது எப்படி காட்டலாம் அப்படின்னு கேட்டா, இது பெயர் இல்லை, ஆனால் அந்த வெளியேற்கக்கூடிய முறைமை பற்றி இங்கு சொல்லப்பட்டது. ஒரு இடைச்சொல்லுக்கும் இங்க இலக்கணம் சொல்லிட்டார். இது வெளியேற்பதனால அந்த ஒற்றுமை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டது என்று அதனை சொன்னார். அடுத்து கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுகிற போது உயர்நிலை பெயருள் வெளி இயலாதவை என்று காட்டுகிறார். என்னென்னலாம் ஏற்காது? கா, நா, நு, ஏ இந்த 4 அவை முதலாகி தன்னை குறித்த நா, ரா, லா இறுதியும் இந்த 3 ஆக 4, 3, 7 எழுத்துக்களும் அன்ன பிறவும் பெயர்நிலை வரினே இன்மை வேண்டும் வெளியீடு போலவே. தமன்ங்கிறதுல நகர ஈறு வந்திருக்கு. நமன் என்பதுல நகர ஈறு வந்திருக்கிறது. நுமன் என்பது இதையெல்லாம் வெளி ஏற்பதில்லை. தமன், தமர், தமிழ் என்று வரும். நமன், நமர், நமள் என்று வரும். யமன், யமர், யமல் என்று. இந்த இடத்துல யமன்கிறது யமனை குறிக்கல. யமன்னா எம்முடையவன். யமர், யமல் இதையெல்லாம் வெளி ஏற்க மாட்டார். இந்த ந, ர, ல இறுதி பெயர்களும் அதே போல தானா நூ என்று முதலாக இந்த தானா நூ ஏ என்ற எழுத்துக்களை முதலாக கொண்டு வருகின்ற நா, ர, ல என்ற 3 இறுதிகள். அதனால 3 வகையான சொற்கள் தான். முதல் எழுத்து தா, நா, நூ, ஏன்னு வரணும். இறுதி எழுத்து நா, ரா, லான்னு வரணும். இந்த 7 எழுத்து கட்டமைப்போடு வரக்கூடியவை வெளியேற்பது இல்லை. தமன் என்பதில் தா முதல் எழுத்து, நகர ஒற்று இறுதி எழுத்து. இந்த இதனை தகரத்தை முதலாக கொண்டு நகரத்தை இறுதியாக கொண்டு வருகிற பெயர் வெளியேறாது. அதே போல ஒவ்வொன்றுக்கும் வைத்துக் கொள்ளுங்க. நகரத்தை முதலாக கொண்டு நகரத்தை இறுதியாக கொண்டு வருகின்ற நமன் முதலான பெயர்கள் வெளியேற இயலமாட்டா. இதே போலதான் எல்லாவற்றுக்கும் என்று சொன்னார். அதனால ஒரு பெயர் வெளியாக மாறுவதற்கு ஒரு இயல் வகுத்து முழுமையும் இதுல பெரும்பாலும் எல்லாம் பேச்சு வழக்கு தான். அதனாலதான் வெளி மரபுன்னார்.
இலக்கியத்திலும் இவையெல்லாம் இடம்பெறுகின்றன. இருந்தாலும் பேச்சு வழக்கில் மிகுதியாக வருவன. இவற்றை ஒட்டி அதெல்லாம் பேசப்படுகின்றன. அதனால விழிமரபு என்று வகுத்தது ஒரு மிகப்பெரிய இலக்கணத்தினுடைய சிறப்பு. அதனால வேற்றுமைக்கு 3 இயல் வகுத்திருக்கிறார். வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு அப்படின்னு. வேற்றுமை மயங்கியல்ல பாத்தீங்கன்னா ஒரு வேற்றுமைக்குரிய உருவு இன்னொரு வேற்றுமையில போய் உட்காருவது வேற்றுமை மயக்கம்னு சொன்னார். அதனால எங்கெங்கெல்லாம் மயங்கலாம், எங்கெல்லாம் மயங்கக்கூடாது என்பதை தெளிவாக அங்கே உணர்த்தினார். அடுத்தது வேற்றுமைகள்ல 8 வேற்றுமைகளுக்குரிய பொருள்களை சொன்னார். வேற்றுமை மயங்கியல்ல வேற்றுமை உருவுகள் சென்று யாதன் உருவி கூறிச்சாயினும் பொருள் சொல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்று அங்க காட்டினாரு. அடுத்தது வெளிமரபுல 8 ஈறுகள் எப்படியெல்லாம் வெளியேற்கும், வெளியேற்க ஏலமாட்டா என்றெல்லாம் காட்டினார். ஆக அதோடு முடிந்து போயிட்டது. இப்ப அடுத்தபடியாக நாம பார்க்க வேண்டியது ஒரு முன்னுரையோடு நான் முடிக்கிறேன். பெயரியல் என்ற ஒன்றை பார்க்கும். பெயரியல், இந்த இயல் என்ற சொல் தமிழுக்கே உரியது. இயல் 1, இயல் 2 எழுதக்கூடிய இடத்துல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயலுவது, செல்வது, நடப்பது என்று பொருள், அதனை பற்றியது என்று பொருள். அதனால இயல் என்று வரும். பெயரியல், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல் என்றெல்லாம் வரும். எப்படி இதை பார்க்கறது? சொல் என்பது ஒரு பொது நிலை உள்ள ஒன்று. அது பொருள் உடையது. சொல் என்றால் பொருள் உடையதாக இருக்க வேண்டும். ஆசிரியர் நச்சினார்த்தினியர் காட்டுவார். விற்கு, வீழை, முற்கு, வீழை ஆகியெல்லாம் சொல்லாக. ஒரு விசில் அடிக்கிறான், நெய்யும் அடிக்கிறான், அது சொல்லாகாது. அதே போல ஒருத்த வலியினால முக்கிறான், அது சொல்லாகாது. சொல் என்பது பொருள் உடையதாக இருக்க வேண்டும். நெல் என்பது உள்ளார உள்ளீடு உள்ளதாக இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு பேர் பதர். சொல்லும் அப்படிதான். சொல் என்றால் அதுல இருந்து வந்ததுதான் சோறு. உள்ளார பொருள் உடையதுன்னு பொருள், வேற ஒன்றும் இல்லை. நெல்லின் உள்ளே இருப்பதுதான் சோறு. அது நமக்கு சோறுன்னு அருமையான தமிழ் சொல். எங்கேயாவது வழங்குதா பாருங்க. சாதம், சாதம்ங்கிறான். அது நம்முடைய சொல் இல்லை. நாம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு அருமையான சொல் தமிழ் சொல்லா இருக்கும்போது சோறு. சோறுன்னா சில பேர் இடியா நினைக்கிறாங்க. சோறு போடுன்னா அது இது சாதம் போடுங்க, ஏன் சாதம்னு சொல்லக்கூடாதா? ஐயோ, தவறான ஒரு கருத்து. சோறு என்பது அருமையான ஒரு சொல்லு, உள்ளீடு உடையது என்று பொருள். அந்த அரிசியில அவ்வளவு சத்து இருக்கு. அதுல இருந்து வந்ததுதான் சொல் என்பதுதான். அதற்கு பிறகு அது தெரிந்து சோழ நாடு என்று, சோழ நாடு சோறு உடைத்து. அதனால அவ்வளவு அருமையான ஒரு சொல்லை நாம் இழந்து விடக்கூடாது. வீட்டுல பயிர்ச்சோறு என்று சொல்லலாம், பயிர் சாதமாவது பயிர்ச்சோறு என்று சொல்லலாம், மோர்ச்சோறு என்று சொல்லலாம், குழம்பு சோறு என்று சொல்லலாம். இதெல்லாம் பொருளுடை சொற்கள். அதாவது நம்முடைய உடமையை இழந்துவிடக்கூடாதுங்கிற அந்த அக்கறையில் தான் நான் சொல்லுகிறேன். அதனால வேற்றுமொழி சொற்களை பற்றி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதை அந்த மொழி பேசுகிற போது நாம் சொல்வதை பற்றி நமக்கு ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய மொழியை நாம் பேசுகிற போது, எழுதுகிற போது சோறு என்று சொல்லலாம். அதுபோல சாயரட்சைங்கிறான். வடமொழியில சாயரட்சை. கோயில்ல அந்தியில நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு சாயரட்சைங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, சாயுங்காலம். அது என்ன சாயுங்காலம்? கதிர் சாயும் காலம், கதிர் சாய்கின்ற காலம். அது சாயரட்சை ஆயிடுச்சு அங்க. அதே போல அந்தி என்றால் இறுதி என்று பொருள். காலை எந்தியும் மாலை எந்தியும் எழுதுறாங்க. தொல்காப்பியத்திலே வரும். அந்தி என்பது காலை எந்தியும் மாலை எந்தியும் சங்க இலக்கியத்தில் வருது. அந்தி என்பது அந்த பொழுதினுடைய இறுதி பொழுதை குறித்தது. புலர்காலை என்றார். தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியில ரொம்ப அருமையாக போயிற்று கங்குல் புலர்ந்தது புலரி என்றார். போயிற்று கங்குல், கங்குல் போயிடுச்சு, புலரி வந்தது. இந்த பொழுதுகள்ல இத்தனை பேரும் சொல்றாங்களே, எல்லாமே வழக்கில் இருந்து போயிடுச்சு. ஆனா இன்றும் கூட சிற்றூர்கள் இருக்கக்கூடிய அறியாத மக்கள், கல்வியே இல்லாத மக்கள் ரொம்ப அருமையாக இந்த பொழுதுகளை அப்படியே சொல்றாங்க. எல்லாரும் கையெழுத்து மறையறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவோங்கிறாங்க. அது என்ன கையெழுத்து? கையில் இருக்கிற கோடு, உள்ளங்கையில் இருக்கிற கோட்டுக்கு பேர் கையெழுத்து.
அது மறையறதுக்கு முன்னாலன்னா அதை பார்த்தா தெரியல, அது கூட தெரியாத இருட்டு வந்துருச்சு என்று தெரியும். அதே போல புலர்காலையும் புலரிம்பாங்க. புலரிங்கிறது இன்னும் வழக்கில் இருக்கு, வைகரைங்கிறது வழக்கில் இருக்கு. அதனால இரவு போல் நடு இரவு, நள்ளிரவு. நள்ளிரவுங்கிறது அருமையான சொல்லு. நல் என்றால் நடு என்று, நள்ளிரவு என்று பொருள். அதனால அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெயர் சொல் என்பது அப்படி இருக்கணும், பொருளுடையதா இருக்கணும். அந்த சொல் இரு வகைப்படும். சொல் என்பது சொல்லெனப்படுவ பெயரே விரைந்து ஆயிரங்கள்னு சொல்ல போறாரு. அது பெயர் சொல் ஒன்று, வினை சொல் ஒன்று. இந்த ரெண்டு சொல்லுக்கும், பெயர் சொல்லுக்கு இடம், திணை, பால் எல்லாம் காட்டும். வினைச்சொல் காலமும் காட்டும். இதுதான் பெயர் சொல், வினைச்சொல். அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த ரெண்டு சொல் மாத்திரம் போதாது, இந்த ரெண்டு சொல்லும் பயன்படுவதற்கு துணை கருவிகளாக இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வரும் என்று சொன்னார். இதுல ரொம்ப நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இருந்தா, தெலுங்குல பெண்பாலுக்கு ஒருமை இல்லை. அங்க என்ன பண்ணுவாங்க, நாம பெண்பால்ல ஒருமைன்னா அவள்னு சொல்லுகிறோம், அவள் வந்தாள். அங்க தெலுங்குல எப்படி சொல்லுகிறோம் என்று கேட்டால், மற்ற 3 திராவிட மொழியிலையும் அவள்ங்கிறது இருக்கு. தெலுங்குல அதிவச்சனதுன்னு அகிரணிகளை சொல்லுவோம். அதிவச்சனை அதெல்லாம் மொழியினுடைய குறைபாடு இல்லை, அது ஒரு வகையில மரியாதையா சொல்லணுங்கிற கருத்துல அகிரணை ஆகியது. அக்கா வந்துச்சுமா, வந்துச்சுங்கிறது அகிரணை, அக்கா உயர்தனை இப்படி சொல்ற. அது அன்பின் மிகுதியினால அங்க திணை மாறி போச்சு. இப்ப தமிழ்ல என்ன இல்லைன்னு கேட்டா, ஆங்கில மொழியில, ஐரோப்பிய மொழியில டியூவல்னு உங்களுக்கு இருமை, ஒருமை, இருமை, பன்மைமா. இங்க நம்மகிட்ட ஒருமை பன்மை தான், இருமை எண் கிடையாது. எண்ணுல இந்த இதை பாருங்க, உயர்திணையில ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு 3, ஒருமை பன்மைக்கு பலர்பால். அகிரிணையில 2, ஒன்றன்பால் பலவின்பால்னு 2. அப்ப வருகிற போது யானை வந்ததுன்னு சொல்லணும். அங்க பால அகிரிணையில ஆண் பெண்ணுன்னு பிரிக்கல. அகிரிணையில ஒன்றன்பால் பலவின்பால் தான் இருக்கு. ஒரு யானை வந்தது, பல யானை வந்தனன்னு தான் சொல்லலாம். வேற மாற்றி எப்படி சொல்றது, களிறு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆண் யானைன்னு தெரியுது. ஆண் யானைன்னு போட்டாலும் வந்ததுன்னு தான் சொல்லணும். ஆண்கிறதுக்காக நீங்க வந்தான்னு சொல்லிட முடியாது. அதே போல பன்மை வழக்கில் சொல்லுகிற போது 10 எருது வந்தன, வந்தனங்கிறதுக்கு 10ங்கிறது தான் பன்மை. இந்த பன்மையை கொண்டுதான் வந்தனன்னு எழுதுகிறோம். அவ்வாறு இந்த கல்வி இதெல்லாம் போதலங்கிற நேரம் தான் கல்வி விதியை கொண்டு சேர்த்தார். தொல்காப்பியர் காலத்திலே கல்வி விதி அகிரிணைக்கும் வந்துவிட்டது, உயர்நிலைக்கும் வந்துருச்சு. மக்கள் என்று சொல்லுகிற போது உயர்நிலைக்கும் வந்துவிட்டது. இவற்றையெல்லாம் தான் இந்த பெயரியல்ல நாம பார்க்க போகிறோம். இந்த பெயரியல் படிக்க ரொம்ப சுவையானது, எளிமையா இருக்கு. இருக்கிற இயல்ல 9 இயல்ல தொல்காப்பியத்தில் எளிமையான ஒரு இயல் எதுன்னு கேட்டா இந்த பெயரியல் தான். இந்த இடத்துல முதல் நூற்பாவிலே என்ன சொன்னாருன்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லும்னா கடலைப்பட்ட எல்லா சொல்லும்னு பொருள் இல்லை. தொல்காப்பியம் படிக்கிறவங்க சரியா படிக்கணும், பாடம் சொல்லி தரவங்களும் சரியா சொல்லணும். 4 வகை சொல்லும்னு அர்த்தம். 4 வகை சொல்லுங்கிறது பொருள். எப்படி, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 4 வகையான சொற்களும் ஒரு பொருண்மை உடைய பொருளை குறிக்கிறார். இந்த பொருள்ங்கிறதுக்கு 17 பொருள் சொல்றாரு அகராதியில். இந்த இடத்துல பொருண்மை, மீனிங் என்ற பொருள்ல இல்லை, என்ற பொருள்ல வருகிறது. என்ற பொருள்ல பொருண்மை என்பது மீனிங் என்ற பொருள்ல வருது. பொருளை குறிக்கவில்லை, மேட்டரை குறிக்கல. அம்மி, குடகல்லு, நாற்காலி, மேசை என்ற அந்த பொருளை குறிக்கல. எல்லா சொல்லும் பொருள் குறிக்கணும்னு எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு, நமக்கு தெரியல சிலருக்கு. மரம்ங்கிறது ஏங்க மரம்னு ஒரு பையன் என்ன கேட்டான், மரம்னு இருக்க ஏன்? நான் சொன்னேன், கால் மரத்து போச்சுன்னா என்ன பொருள்னு கேட்டேன். கால் விறுவிறுன்னு இருக்கு, அது மரத்து போச்சுன்னா என்ன பொருள்? உணர்ச்சி இல்லைன்னு சொன்னேன். அதான் அந்த உணர்ச்சி இல்லை என்பதுதான் அதுக்கு காரணம், பெயர் காரணம் மரம். மரத்து போகிற தன்மை அது மரம் என்று.
ஒவ்வொரு எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு. அது பெயர் சொல்லாக இருந்தாலும், வினை சொல்லாக இருந்தாலும், இடைச்சொல்லாக இருந்தாலும் அதற்கு பெயர் இருக்கிறது. என்ன உண்டாலம்மை உலகம் அப்படின்னு ஒரு பாட்டு, கடவுள் மாய்ந்த இளம்பெருவிடும். அந்த பாட்டு நம்முடைய பண்பாட்டின் சிகரம். யாராவது நம்முடைய உயர்ந்த உள்ளத்தை, தமிழருடைய மிக உயர்ந்த பண்பாட்டை, உள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த 205வது புறநானூற்று பாடலாகிய அந்த பாட்டை படிக்கணும். உண்டாலம்மை உலகம், உண்டு உலகம்னு சொல்வதற்கு ஆலம்மங்கிறது அசை சொற்கு, இடைச்சொற்கு. இடைச்சொல்லுக்கும் பொருள் உண்டு. அங்க என்ன பொருள்? உணர்ச்சி பொருள். உண்டு உலகம்னு சொன்னா ஒரு உணர்ச்சியும் இல்லை. உண்டாலம்மை உலகம் அப்படின்னு சொல்லுகிற இருக்கையா இந்த உலகம் ஏன் இருக்கு தெரியுங்களா? தமக்கென முயலாதவர்கள் இருப்பதனால இருக்கிறது சொல்லுங்க. அதனால அந்த இடைச்சொற்களுக்கும் பொருள் உண்டு, அது இல்லாம இல்லை. அது நன்றாக எல்லா சொல்லும் பொருள் குறிக்கணும். இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன். எல்லா சொல்லுங்கிறதுல ஒற்று போடணும். எல்லா சொல்லும் எழுதுறாங்க பல பேர். எல்லா சொல்லும்னா அதுக்கு பொருள் வேற. எல்லா அப்படின்னா தோழன்னு பொருள். எல்லா சொல்லும் என்றால் அனைத்து சொற்களும் என்று பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறிக்கனவே. அதனால உடனே ஒரு ஐயன் வந்தது, சேனாவரையரை கேட்கிறாரு, ஆகாய தாமரைன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பொருளே இல்லையே, பொருளை குறிக்கணும்னா ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும்ல, மேட்டரை குறிக்கலனாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும்ல அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பொருள் இரு வகைப்படும், ஒன்று மெய்ப்பொருள், இன்னொன்று பொய்ப்பொருள் அப்படின்னாரு. அந்த மேட்டருக்கும் அவர் சொல்றாரு, ஆகாய தாமரை என்பது ஆகாயம்னு இருக்கு, தாமரையும் இருக்கு. அதனால ரெண்டும் சேர்ந்து வருகிற போது ஒரு பொய்ப்பொருள் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னார். சரி, அடுத்தபடி பொறுமை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லினாகும் என்னனார் கிழவர். பொருள் வேண்டும், அதுக்கு மீனிங் வேணும். சொன்மை தெரிதலும், சொல் தன்னை உணர்த்தணும். சொல்லினாகும் என்னனார் கிழவர் என்று சொல்லுகிற போது, சாத்தன் வந்தான் என்று சொல்லுகிற போது, வந்தான் என்ற அந்த வினைமுற்று, சாத்தன் என்ற பெயர் சொல் எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. வருதலாகிய வினை அங்கு பொருள். சாத்தன் என்பது ஒரு ஆளை குறித்த இயற்பெயர் என்பது அங்கு பொருள். அதே போல பண்டு காடு மண் அப்படின்னு அடா இருந்தது போலும் என்று பொருள். அதே போல உருகால் என்றால் மிகுதியை பற்றி வரக்கூடிய ஒரு சொல். இப்படி எல்லா பொருள், எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய இயல்பு இருக்கிறது, ஒரு பொருளை தரக்கூடிய இயல்பு இருக்கிறது. சரி, அடுத்தபடி தெரிவு வேறு நிலைகளும் குறிப்பில் தோன்றலும் இருவாற்றென்ற பொருண்மை நிலையே. தெரிவு வேறு நிலைகளும் குறிப்பில் தோன்றலும், ஒரு பொருளை தெளிவாக தெரியக்கூடிய நிலையில் வேறுபடுத்தி சொல்லுவது பொருள். இந்த சொல் அப்படின்னு கேட்டா, தெளிவாக அவன் இவன் வந்தான் என்பதெல்லாம் தெளிவா ஒரு பொருளை நமக்கு நிலையாக எடுத்து சொல்லிவிட்டது. குறிப்பில் தோன்றலும் குறிப்பா இருக்கு. ஒருவர் வந்தார்னு சொல்லுகிற போது, ஒருவன் வந்தான்னு தானே சொல்லணும். ஒருவர் வந்தார்னா அதுல என்ன குறிப்பு? மரியாதை இருக்குன்னு பொருள். மரியாதையாக சொல்லப்படுகிறது எந்த பொருள். அதே போல சாப்பிடும்போது கடக்குன்னு ஒரு கல்லு, உடனே சாப்பிட வந்தோம்னா நல்லா சமைச்சிருக்கப்பா அப்படின்னா, நன்றாக சமைத்திருக்கிறாய் என்பது அங்கு பொருள் இல்லை, வேறு மாறான பொருளை தருகிறது. அதுதான் குறிப்பில் தோன்றல். நன்றாக நீ சமைக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. அதனால ஒரு குறிப்பு இல்லை. அதே போல ஆகுபேராக ஒருவனை எல்லாம் வேறு குறிப்பில் தோன்றுவன, வேறு பொருளை தருகிறது. தெங்கு தின்றான்னா தென்னை மரத்தை சாப்பிடல, அந்த தேங்காய் உண்டான் என்று பொருள். இளைதா ஒரு பாருங்க, நெச்சிலாருக்கு காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு ரொம்ப அருமை. அந்த இடத்துல இளைதாக முழு மரம் கொள்க தலையினர் கைகொள்ளும் காய்ச்ச விடக்கும். என்ன பொருள்னு கேட்டா, முள் மரம் சிறிதா இருக்கும்போது வெட்டிடுப்பா, அது முதிர்ந்து போச்சுன்னா கையை அரிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மரம் பயிர் பண்றதை பத்தியா திருவள்ளுவர் சொல்றாரு? அப்படி இல்லை. வகை சிறிதாக இருக்கிற போது அதனை நீ தீர்த்து விடு. அது முதிர்ந்ததானால்
அரசனாகிய உன்னை என்னுடைய ஆட்சியை கெடுத்து விடும் என்று சொல்லுகிறார். இதுக்கு பேர் பிரிவு மொழிகள்னு பேரு. வேறொன்று சொல்லுவது, நுனிக்கொம்பர் ஏறினார் அது பிறந்து ஊக்கின் நுனிக்கு உயிர்க்கு இறுதியாகிவிடும். மரம் பெருசா இருக்கு, மேல மேல ஒருத்தர் ஏறிட்டு இருந்தாவே அதுக்கு மேல போவாகிறா, தாங்காது. இல்ல நான் போவேன். நுனிக்கொம்பர் ஏறினா அது பிறந்து ஊக்கின் மேல ஊக்கத்தினால அதுக்கு மேல போனோம்னா உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். என்ன பொருள் என்றால், நம்முடைய பகையை ஒழிக்கக்கூடிய முயற்சியில ஒரு எல்லை அறிந்து நாம் செயல்படும், இல்லாட்டி நம்முடைய அழிவு வந்துவிடும் என்று சொல்லுவார். அதெல்லாம் பிரிவு மொழிகள் அணி என்று சொல்லப்படும். இவ்வாறு வருவது குறிப்பில் தோன்றல். தெரிவு வேறு நிலையலும் தெளிவாக எடுத்து சொல்லுதலும் குறிப்பில் தோன்றலும் விரிவாற்றென்ப 2 வகையான பொருண்மை நிலையே என்று சொல்லுகிறார். இதுவரை ஒரு முன்னுரையாக ஒரு கருத்தை சொல்லிட்டு, சொல்லெனப்படுவ பெயரே விரையென்று 1000 அறிந்து சினோரே 2 சொற்கள், ஒன்று பெயர் சொல், இன்னொன்று வினைச்சொல். இந்த நூற்பா எழுதி எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது சொன்னாரு, இடைச்சொற்கிழவியும் உரிச்சொற்கிழவியும் அவற்று வழி மருங்கில் தோன்றும் என்ப அப்படின்னாரு. இடைச்சொற்கிழவியும், இடைச்சொற்கள் பல, ஏ என்பது ஒரு இடைச்சொல் இருக்குங்க, அந்த இடைச்சொற்கிழவி, உரிச்சொல் கிழவியும், உரு கவாங்கிறது உரிச்சொற்கள், இவைகளும் அவற்று வழி மருங்கில், இவை தானே தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உடையன அல்ல, பெயரோடும் வினையோடும் சார்ந்துதான் வரும். அதை நினைவு வச்சுக்கணும். இந்த இடத்துல பேராசிரியர் கேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்னுடைய அறிவு நுட்பம் புலப்பட ஒன்று சொன்னாரு. ஆங்கிலத்துல ஒரு வேறு மாதிரியா அதை எழுதி காட்டினாரு. இந்த இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் வருகிற போது அவை பொருள் உணர்த்தக்கூடிய பெயர் சொல் வினைச்சொல் போல இல்லை, தானே பொருள் உணர்த்தக்கூடிய பெயர் சொல் வினைச்சொல் பொருளன் என்று சொல்வார். இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் உருவன் என்று சொல்லுவார். அதெல்லாம் அவர் மொழி நூல்ல வார எழுதுகிறார், அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த இடைச்சொற்கிழவிக்கும் உரிச்சொற்கிழவிக்கும் சில எடுத்துக்காட்டுகளை அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த இடம் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். அதனால அந்த பகுதியில நம்ம இடைச்சொல் எப்படி ஒரு செய்யுள்ள இடம்பெறுகிறது அல்லது பேச்சு வழக்கில் இடம்பெறுகிறது, அதற்கு என்ன பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் எப்படி வருகிறது, அல்லது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இருக்கக்கூடிய பொருள் நுட்பத்தை மேலும் மிகுதியாக காட்டுகின்ற ஆற்றல் இந்த இடைச்சொல்லுக்கும் உரிச்சொல்லுக்கும் எவ்வாறு வருகின்றது என்பதனை எல்லாம் வருகின்ற வகுப்பில் சில எடுத்துக்காட்டுகளை கொண்டு நாம பார்க்க போகிறோம். இதுகாரும் கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.